அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டாப் 10, அதாவது வேர்ல்டுல டாப் 10 நிகழ்ச்சி என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சும்மா ஒரு பார்வை தான், அது பார்க்கலாம் அப்படின்ட்டு. 2025 டாப் 10 அடிஷ்னலா கொஞ்சம் இன்ஃபர்மேஷனும் கொடுக்குறேன். இதெல்லாம் அதுக்கு முன்னாடி என்னன்னா ஒரே ஒரு ஸ்டில் மட்டும் காமிச்சிடுறேன். நாங்க ஸ்டார் கேசிங் போயிருந்தோம், அந்த ஏலகிரியில ஸ்டார் கேசிங் போயிருந்தோம். இந்த ஸ்டார் கேசிங்ன்றது ரொம்ப அமக்கலமா இருந்தது. அதாவது அந்த இருட்டுல பாருங்க, இங்க இந்த போட்டோ, நாங்க 3 பேர் இருக்கிற போட்டோ, விடிய காலையில 4:30 மணிக்கு இந்த மாதிரி ஸ்கை இருந்தது. இந்த ஸ்கைல இப்ப நாங்க இங்க தெரியுற ஸ்டார்ஸ் கம்மி, அங்க கண்ணுக்கு தெரிஞ்ச ஸ்டார்ஸ் எக்கச்சக்கம், லேக்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் பார்த்தோம் நாங்க. அப்படியே அந்த ஸ்டார்ஸ் அவ்வளவு இருட்டுல இந்த இருக்கிற வானத்துல இருக்கிற எல்லா நட்சத்திரங்களும் தெரிஞ்ச மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு இங்க தலைமையில ஒரு மேகம் மாதிரி இருக்கு பாருங்க, இங்க ஆறுமுகம் சார் தலைமையில மேகம் மாதிரி இருக்கு பாருங்க, அதுதான் மில்கி வே கேலக்சியோட இமேஜ். இதை எப்படி போட்டோ எடுக்கிறதுன்றத கூட அவன் சொல்லி கொடுத்தான். ரொம்ப ரசிச்சோம். இது யாரோ கோயில் சர்ச்சான்னு கேட்டாங்க. சர்ச் இல்லை, அங்க இருக்கிற பில்டிங் அது. அந்த காலையில எடுத்த படம், நிறைய படம் எடுத்தோம், நிறைய பார்த்தோம். இதுல ஜூபிட்டரை ஜூம் பண்ணி அவன் காமிச்சான். ஜூபிட்டர் ஜூம் பண்ணி ஜூபிட்டர்ல எப்படி இருக்குது அப்படின்றது அவனோட டெலஸ்கோப்ல காமிச்சாப்புல. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு. அதையும் ஒரு பிக்சர் காமிச்சிருந்தாங்க. யார் அது பேசுறது? ஆஃப் பண்ணிட. பரவாயில்ல சார். அந்த போன் ஜூபிட்டர் இப்போ சாதாரணமா நேக்கடையிலேயே நம்ம பார்க்கலாம், இப்ப தெரியுது. ஆனா அது இவ்வளவு க்ளோஸா தெரியாது. அந்த டெலஸ்கோப்ல பார்த்தப்ப இந்த க்ளோஸ்னஸ் தெரிஞ்சது. இந்த வரிசையா ஒரு 4 டாட்ஸ் இருக்கு. அது என்னன்னு யாருன்னா சொல்ல முடியுமா? அதுவும் ஸ்டார்ஸ் தான் சார். அதுவும் ஸ்டார்ஸ் தானே? ஸ்டார்ஸ். வேற யாருன்னா கெஸ் பண்றீங்களா? ரவி சார் மைக் ஆன் பண்ணோம் சார். சேட்டலைட்டா? மூன் சார். சாட்டர்ன், ஜூபிட்டரோட மூன் இல்லாட்டி சாட்டர்ன் மத்த பிளானட். எஸ், ஜூபிட்டரோட மூன். அது ஜூபிட்டருக்கு 95 மூன் இருக்கா. அத விசிபிளா தெரிஞ்சது இந்த ஒரு 4 மூன் தெரிஞ்சது. ஜூபிட்டர் சுத்தி இருக்கிற அந்த அதனுடைய ஆர்பிட்ல தெரிகிற மூணு அது தெரிஞ்சது. இதெல்லாம் நைட்டு பார்த்தோம் நாங்க. ஸோ இப்படியாக அந்த அன்றைய இப்பொழுது ரொம்ப அழகா அமைஞ்சது. எங்களுக்கு ஒரு ஆச்சரியமான நிகழ்ச்சி தான் அது. ஒரு நாங்க முதல் நாள் சும்மா ஏலகிரியை சுத்தி பார்த்தோம். முக்கியமா இந்த நிகழ்ச்சிக்கு தான் போனோம். இந்த நிகழ்ச்சியில பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த ஸ்டார் கேசிங் தான். அவ்வளோ ஸ்டாரை நம்ம சின்ன வயசுல பார்த்துருப்போம். இவரெல்லாம் செல்வகுமார் சார், நம்ம ஆறுமுகம் சார்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. செல்வகுமார் சார், ஒரு வார்த்தைகள் சொல்றீங்களா உங்களோட அனுபவத்தை? கல்யாணி மேடம் தான் விரும்பி கேட்டாங்க. சார், இது பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் இங்கே பார்த்ததெல்லாம் அந்த அளவுக்கு பார்த்ததே கிடையாது. பட் இந்த ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்த ஸ்டீவன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவர் கூப்பிடலனாக்கா நான் இந்த நிகழ்ச்சிக்கு போயிருக்க போகிறது கிடையாது. பட் ஏன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது. அந்த மாதிரியான சூழ்நிலையில் நாங்கள் போகும்பொழுது இவ்வளோ இந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்டடாக இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல.
ஆனா அங்க போன பிறகு பார்த்தீங்கன்னா, நைட்டு வந்து ரொம்பவே அருமையா இருந்தது. அதுக்கு அடுத்தது மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மத்த விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்க காட்டும்பொழுது, மில்கி வே கேலக்ஸி சும்மா நாங்க டிவில பார்த்துருக்கோம், கேட்டுருக்கோமே தவிர, பட் ரியலா எங்களால பார்க்க முடியுமான்றது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆனா அது அங்க பார்க்க முடிஞ்சது. அத பார்க்க முடிஞ்சது மட்டும் இல்லாம, அந்த பெர்சன் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயமும் வந்து தெளிவா வந்து சொன்னாப்ல. ஸோ என்னென்ன, ஏது, எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு, அதெல்லாம் கேட்கும்போது பிரமிப்பா இருக்கு. அவ்வளோ தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு கோளுடைய அந்த ஸ்டார்ஸ் மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி அவன் கையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேசர் ஒன்று வச்சிருந்தாப்புல. அந்த லேசர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அடிச்சாக்கா ஸ்ட்ரைட்டாவே வந்து அந்த ஸ்டாரோட போய் கனெக்ட் ஆகிற மாதிரியா இருந்தது. அவ்வளோ பெரிய ஒரு லெங்தி லேசர் நான் பார்த்ததே கிடையாது. பட் அது அந்த மாதிரி இருக்கு. அந்த லேசர் வந்து இங்கே நம்ம சென்னையிலலாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்களாம். அப்படி ஏதாவது யூஸ் பண்ணோம்னாக்கா நம்ம அடிக்கும்பொழுது சப்போஸ் ஃப்ளைட்டை போய் டிஸ்டர்ப் பண்ணோம்னு சொல்லிட்டு இங்கே ஏதாவது அடிச்சிங்கனாக்கா அதுக்கு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது சார் அப்படின்னாது. அந்த மாதிரி சொல்லியிருந்தாப்புல. பட் ஆனால் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்து நான் நெக்ஸ்ட் இயருக்கு வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு ஆல்ரெடி நாங்கள் புக் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ நீங்களும் எங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. மகிழ்ச்சி. அதாவது அந்த 2 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் கவர் பண்ற மாதிரி அந்த லேசர் பீமுக்கு சின்ன லைட்டு தான் வச்சிருந்தான். ஆனா பாயிண்ட் பண்றான் கரெக்டா, ஜூபிட்டர் பாயிண்ட் பண்றான். ஜூபிட்டர் போய் தொடர மாதிரி இது இங்க இருந்து பாக்குறதுக்கு அந்த அந்த டிஸ்டன்ஸ் அவன் காமிச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. நம்ம ரியலி வி என்ஜாய்டு டிஃப்ரெண்ட் என்வாயர்மெண்ட், டிஃப்ரெண்ட், அதாவது ஒரு ஸ்பேஸ்ல இவ்வளவு விஷயங்களை நம்ம லைவா அங்க பார்த்தது. அதை விட பிரமாதம் என்னன்னா, விடிய காலையில 3 மணிக்கு இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு சேட்டலைட் விட்டுருக்கோம், அந்த சேட்டலைட் மூவ் ஆகுது. அந்த சேட்டலைட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 அவன் சொன்னா 30 சேட்டலைட் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான். ஆனா நாங்க ஒரு இது 7 சேட்டலைட் பார்த்தோம். அந்த சேட்டலைட் மூவ் ஆகுது. அந்த சேட்டலைட் எப்படி மூவ் ஆகுது தெரியுதுன்னா, சேட்டலைட்ல லைட் கிடையாது. ஆனா அந்த சேட்டலைட்டோட சோலார் பேனல்ல இந்த சூரிய உதயம் ஆகுது இல்லையா, அந்த நேரத்துல ஏர்லி மார்னிங் சூரிய உதயம் ஆகுறதுனால அந்த சூரியனோட கதிர்கள் வந்து அது இதுல சோலார் பேனல்ல பட்டுறதுனால அதுல தெரியுற வெளிச்சம் அப்படியே அது மூவ் ஆகுறது தெரியுது. ரொம்ப பிரமாதமா இருந்தது. எங்கேயோ வேற ஒரு உலகத்துல இருக்கிற மாதிரி இருந்தது. ஒரு அருமையான நிகழ்வு அன்னைக்கு நாங்க பார்த்தோம். அது ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கிறோம் அவ்வளவுதானே தவிர மற்றபடி நான் யாம் பெற்ற இன்பம் இவ்வையகமும் பெறட்டன்றது தான். ஓகே, இப்ப இன்றைய நிகழ்ச்சிக்கு போயிடலாம். இன்றைய நிகழ்ச்சியில என்ன நம்ம பிளான் பண்ணியிருக்கேன்னா, நான் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு வியூ போன 2025ல என்னென்ன ஒரு முக்கியமான நிகழ்வுகள் நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். அப்படி என்னென்ன கண்டுபிடிப்புகள் நடந்தது, அந்த கண்டுபிடிப்புகள் சயின்ஸ் இன்வென்ஷனோ என்ன டிஸ்கவரிஸோ வந்தது, சில விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இதை போட்டேன். முக்கியமா ஒரு ஒரு செய்தி, நம்ம எல்லாம் பில்டிங்ல கிராக் விடுது தெரியும்ல, பில்டிங்ல கிராக்லாம் வருது இல்ல, எஸ் சார். எல்லா பில்டிங்லயும் பார்த்தீங்கன்னா கிராக் வருது. ஒரு ஒரு கான்கிரீட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எப்படின்னா செல்ஃப் ஹீலிங் கான்கிரீட்டா, அப்படியே வந்து அதுவே வந்து அந்த கான்கிரீட் ஏதாவது சின்ன சின்ன கிராக் எல்லாம் வந்ததுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஹீல் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்குமா. அந்த செல்ஃப் ஹீலிங் கான்கிரீட் வந்து இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணியிருக்காங்க. அது வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. 24 hours to 48 hours அதுவே ரெடி இது பண்ணி அதை மெயின்டைன் பண்ணி செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்குமா. இப்படி ஒரு விஷயத்த இந்த உலகத்துல போன வருஷம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன் ஃபியூச்சர்ல இதெல்லாம் பில்டிங்லாம் கிராக் விடுறதுலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் ஈஸியா நம்ம கிராக், எந்த கிராக் வந்தாலும் தானே சரி பண்ணிக்கிற மாதிரி. இந்த விஷயத்த வந்து எதை பேஸ் பண்ணி செய்திருக்காங்களா, பாக்டீரியா வந்து அது ரிப்பேர் பண்ணிக்குமா, தானாவே ரிப்பேர் பண்ணிக்கிற அந்த இது இருக்கு இல்லையா, அந்த சிஸ்டத்தை பேஸ் பண்ணி தான் இது செஞ்சிருக்காங்க. இது ஒரு தகவல், முக்கியமான தகவல். அடுத்து வந்து நம்ம இந்தியால ஒரு ரோபோ கண்டுபிடிச்சிருக்காங்க, மித்ரா அப்படின்ட்டு ரோபோட். இந்த மித்ரா பத்தி யாருன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏஐ மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன ரொபாட்டிக்னா, இப்ப நம்ம எல்லாம் தனியா இருக்கிறோம் இல்லையா, எல்டர்லி பர்சன்லாம் தனியா இருக்கிறோம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக எல்டர்லி கேருக்கு ஒரு ரோபோ கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ரோபோ வந்து என்னெல்லாம் செய்யுதுன்னா, டைமுக்கு மாத்திரை கொண்டு வந்து கொடுக்கும், என்ன வேணுமோ என்ன டோசேஜ் அதெல்லாம் கரெக்டா கொண்டு வந்து கொடுக்கும்.
உங்களுக்கு எமர்ஜென்சி ஆயிடுச்சு, ஏதோ பிரச்சனை, நீங்க விழுந்துட்டீங்கன்னா உடனே எமர்ஜென்சி அந்த யார் கான்டாக்டோ அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி ரிங் பண்ணி அவங்கள வர வச்சிருவோம். உங்களுக்கு சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸு கொடுக்கும். என்னெல்லாம் வேணும் நமக்கு, நமக்கு என்டர்டைன்மெண்ட் வேணும்னா அது பண்ணோம், கான்வர்சேஷன் இருக்கும், கேம்ஸ் இருக்கும், ரிமைண்டர்ஸ் இருக்கும், இதெல்லாம் கொடுக்குது. ஸ்மார்ட் ஹோம் இன்டகிரேஷன் கொடுக்குறாங்க. இது மாதிரி நம்ம இதோட கனெக்ட் பண்ணிடுறாங்க. அலெக்சாவும் நம்ம கூகுள் நெஸ்ட் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி அதுல நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கொடுக்க, அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தேவையானதை கொடுக்குற மாதிரி இருக்கு. மொபிலிட்டி அசிஸ்டன்ஸ், நம்ம கூட நடந்து போனோம் கொள்ளணும் அப்படின்னா கூட நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட் கொடுக்கணும்னா அவங்கள நீங்க தூக்கி விடுறதுக்கும் அவங்கள கை பிடிச்சிட்டு போறதுக்கும் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் உதவுற மாதிரி ரோபோ கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு செய்தி. அடுத்தது குவாண்டம் இன்டர்நெட் அப்படின்னு ஒண்ணு வரப்போகுது. இந்த குவாண்டம் இன்டர்நெட் அப்படின்றது என்னன்னா, இப்போ வந்து இன்டர்நெட் நம்ம எவ்வளவு ஸ்பீட்ல பார்த்துட்டு இருக்கோம். இப்ப பாக்குற இன்டர்நெட் வந்து நம்மளோட ஸ்பீட் வந்து நமக்கு தெரியுமான்னா, ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த இன்டர்நெட்டுக்கும் இப்போதைக்கும் கொஞ்சம் நினைச்சு பார்த்தோம்னா தெரியும். 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மாதிரி இன்டர்நெட் பார்த்தோம், நம்ம இன்டர்நெட்னா எவ்வளோ ஸ்லோ டைம் எடுக்கும், சில இடத்துல வராது, டேட்டாவே வராது, லோட் ஆகுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், சுத்தம், இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருந்தது இல்லையா. இன்னைக்கு வந்து சும்மா சார்ஜிபிடி ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல டக்குன்னு வந்துருது இல்லையா. அதை விட பன்மடங்கு, ட்ரிபிள் மடங்கு வரத்துக்கு உண்டான வசதியை இப்போ இன்டர்நெட், குவாண்டம் இன்டர்நெட் பண்ணிருக்கு. இது வந்து என்டாங்கிள் மெத்தட் அப்படின்றது ஒரு மெத்தட்ல கொண்டு வராங்க. என்டாங்கிள் மெத்தட்னா என்ன தெரியுமா யாருக்காச்சும்? பிசிக்ஸ் சொல்லுங்க. அனிமல் என்டாங்கிள்னா ஃபுட் வந்து என்டாங்கிள் பண்ண அத மாதிரி போடுறாங்களா? என்டாங்கிள் மெத்தட்னா என்ன தெரியுமா? பிசிக்ஸ்ல இருக்கு. பிசிக்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும். எனக்கு கொஞ்சம் நான் படிச்சதை சொல்றேன், அவ்வளவுதான். இது இப்போ இதுல இருக்குங்களா, இங்க 2 பால் தெரியுது இல்லையா, 2 பால் இருக்கு இல்லையா, தெரியுதா இல்லையா? தெரியும். 2 particles வந்து எங்க இருந்தாலும் சேமா பிஹேவ் பண்றதானே சார்? எல்லாம் கல்யாணி மேடம் ஒரு கை தட்டுங்க. தேங்க்யூ சார். கல்யாணி மேடம் சொன்ன கான்செப்ட் தான். அது ரெண்டும் ஒரு அணுல வந்து இந்த மாதிரி 2 பார்ட்டிகல் சேமா இருக்கும். இது வந்து ரெண்டுமே ஒரே கேரக்டர், மேக்சிமம் ஒரே கேரக்டர்ல இருக்கும். அப்ப அந்த ஒரே கேரக்டர்ல இங்க ஒரு அணுல என்ன ஆக்டிவேட் பண்றீங்களோ அது சேம் இம்பாக்ட் அதுலயும் இருக்கும். இந்த மெத்தடை பேஸ் பண்ணி தான் இந்த இன்டர்நெட் டிரான்ஸ்மிஷன் பண்றாங்க. இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் வந்து கொஞ்சமா டிஸ்டன்ஸ் பிரிச்சு ஒரு 30 கிலோமீட்டர்ல ஆரம்பிச்சு 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு அப்படியே போய் கொஞ்சமா அதிகமா பண்ணியிருக்காங்க. இது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த ஒர்க் அவுட் வந்ததுன்னா, இந்த மாதிரி ஒரு டேட்டா டிரான்ஸ்மிஷன் வந்ததுன்னா, இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ல ஒரு பார்ட்டிகல் டேட்டாவை கொடுத்து இன்னொரு பார்ட்டிகல் மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்ணும் போது என்ன கெயின்னா, ஸ்பீடு, எக்கச்சக்கமான ஸ்பீடு இருக்கும். ஒண்ணு இல்ல. ரெண்டாவது என்னன்னா, மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, இதுல வந்து டேட்டால எதனா இன்டரப்ட்ஸ் வந்துச்சு, எங்கன்னா பிரச்சனை வந்து யாரோ ஒருத்தர் ஆக்ட் பண்ண பார்த்தாங்கன்னா, அந்த போற டேட்டா என்ன பண்ணுமா, அந்த சிக்னல்ஸ் வந்து அப்படியே டெமாலிஷ் ஆயிடுமா, அவங்க எடுக்கவே முடியாது. அவங்க வந்து டேட்டா ஆக்ட் பண்ணி டேட்டா எடுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி டேட்டா செக்யூரிட்டி ரொம்ப இதுவா கொடுத்துருக்காங்க. அந்த சிஸ்டம் தான் இனி வரப்போகுது. அப்போ இது வந்ததுன்னா எந்த அளவுக்கு நமக்கு டேட்டா டிரான்ஸ்மிஷன் ரொம்ப செக்யூர்டா இருக்கும் அப்படின்றது தான் சொல்றாங்க. அது குவாண்டம் இன்டான்ஜிபிள்மெண்ட்ல இந்த மாதிரி 2 தொலை தூரத்துல இருக்கிற உடனடி தொடர்பு கூடிய இருக்க அந்த மாலிகூல்ஸ் எடுத்து பார்ட்டிகல்ஸ் எடுத்து பண்றது. இது வந்து இதுல உளவு பார்க்கறதுக்கு யாரும் வேணா உளவு பார்க்கலாம், ஆனா ட்ரை பண்ணா கிடைக்காது. குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது இதுக்கு சொல்றாங்க. அடுத்தது ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. இது வந்து ஒரு மிகப்பெரிய புதிய கண்டுபிடிப்பு. அடுத்தது வந்து CRISPR ஜீன் தெரப்பின்னு ஒரு தெரப்பி. இது வந்து கம்ப்ளீட்டா பர்சனலைஸ்டு தியரி. இது என்ன அப்படின்னா, நம்மளோட ஜெனட்டிக் இன்ஜினியரிங் தான். ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இப்போ நம்ம ஜீன்ல வந்து ஏற்கனவே படிச்சுட்டு இருந்தோம், இது நடக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஜீன்ல சில பிரச்சனைகள் இருக்குல்ல, ஜெனட்டிக்கா சில பிரச்சனைகள் இருக்குது நிறைய. இப்ப கேன்சர்னு வச்சுக்கல, ஜீன்ல வருதுன்னா
அந்த பர்டிகுலர் ஜீனை கட் பண்ணிட்டு வேற ஒரு ஜீனை இன்வால்வ் பண்றது. அந்த பர்டிகுலர் ஏதோ ஒரு டிசீஸ் இருக்குதுன்னா அந்த பர்டிகுலர் ஜீன்ல இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த ஜீனை மட்டும் எடிட் பண்ணி வேற ஒரு ஜீனை செலுத்திட்டாங்கன்னா அது என்ன ஆகும், அது அந்த இது மாறிடும். இது வந்து ரொம்ப காலமா நடந்து கொண்டு இருந்த ரிசர்ச். இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு செலுத்தி இந்த ரிசர்ச்ல சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்காங்க, ஒரு பேபிக்கு கொடுத்து பண்ணியிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு லேட்டஸ்ட் நியூஸ். அவங்க வந்து இந்த நியூஸ் வந்து அடுத்ததா சொல்றேன் நான். இதுல இதுவும் வந்து அந்த பாக்டீரியாக்குள்ள இயற்கையா காணப்படும் அந்த பாதுகாப்பு முறையை பேஸ் பண்ணி தான் பண்றாங்க. டிஎன்ஏவை துல்லியமா கட் பண்ணி எடுக்கிறாங்க, ரொம்ப எக்ஸாக்டா கட் பண்ணி எடுத்து அதை வந்து டிரான்ஸ்மிட் பண்றாங்க, பண்ணி இது சரி பண்ணியிருக்காங்க. இது வந்து பிலடெல்பியால வந்து இப்போ அந்த குழந்தைக்கு செஞ்சதை வந்து பண்ண. இதுல என்ன பிரச்சனை, குழந்தைக்கு செஞ்ச சக்சஸ் இது வந்து ரிசர்ச் வந்து சக்சஸ் ஆயிருக்கு. இதுல என்ன பிரச்சனைன்னா கொஞ்சம் இன்னும் வந்து சவால் இருக்குது. சில நேரத்துல தவறான பகுதிகள் திருத்தப்படும், அதாவது தேவையற்ற பகுதியில மாத்தி அமைச்சிடறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த சிகிச்சை முறை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்த வேண்டி இருக்குது. இப்போ கொஞ்சம் தான் அது வந்திருக்கு, ஆனா இன்னும் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த எத்திக்ஸ் மரபணு மாற்றங்கள் தொடர்பான நெறிமுறைகள் சிக்கல் இருக்கு. அந்த இது அந்த எத்திக்ஸ் இதெல்லாம் பார்த்து நமக்கு வந்து இது இப்படிதான் பண்ணணும் கொள்ளணுன்ற அந்த இதெல்லாம் சிக்கல் இருக்கு. செலவு கொஞ்சம் அதிகமா செலவாகுது ஆரம்பத்துல, போக போக அது குறையும் அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்காங்க. நோயாளிக்கு சிறப்பு ஜீன் எடிட்டிங் கொடுக்கறது வந்து இது பேஷண்ட் ஸ்பெசிபிக் ஜீன் எடிட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. பேஷண்ட் ஸ்பெசிபிக் ஜீன் எடிட்டிங் அப்படின்றத சொல்றாங்க. இந்த இதுல வந்து இப்போ நம்ம இதே மெத்தடை பயன்படுத்தி நம்ம இந்தியால அந்த ரிசர்ச் அக்ரிகல்ச்சர்ல ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் பண்ணி அக்ரிகல்ச்சர்ல வந்து ஜெனட்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த கிராப்ஸ்ல. இந்த கிராப்ஸ் என்னன்னா, இப்போ ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் நம்ம சொல்றோம். என்ன ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் சொல்றோம், நம்மளோட சூழ்நிலையை எப்படி மேனேஜ் பண்றதுன்ட்டு. இப்போ எல்லா பயிர் வகைகளும் எந்த சூழ்நிலை வந்தாலும், அதாவது அவங்களோட கிளைமேட்டு எந்த மாதிரி சூழ்நிலை, காத்து அடிச்சாலும் மழை பெஞ்சாலும் வெள்ளம் வந்தாலும் எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் அது தன்னை பாதுகாத்துக்கிற அளவுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்றதுக்கு இந்த மெத்தடை பயன்படுத்தி பண்ணியிருக்காங்க. பூச்சிக்கொல்லி இருந்தா பூச்சி வந்தாலும் அதை பாதுகாத்துக்கிறதுக்கும் வந்து இந்த மெத்தட் வந்து பயன்படுத்தி இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு இன்ஃபர்மேஷன். அடுத்து நம்ம பேட்டரி பயன்படுத்துறோம். இந்த பேட்டரி எதுல பயன்படுத்துறோம் தெரியுமா சார்? அந்த இதுக்கு என்ன பேர் சார்? இந்த பூச்சிக்கொல்லி எல்லாம் பாதுகாத்துக்கும் சொல்லி எல்லாமே இந்த மெத்தட் நான் சொன்ன பாருங்க. CRISPR ஜீன் தெரப்பி. ஓகே, நம்ம யூஸ் பண்ற பேட்டரி இன்னைக்கு வந்து நம்ம என்ன பேட்டரி யூஸ் பண்றோம் தெரியுமா எல்லாருக்கும்? லித்தியம் சார், லித்தியம் தான் யூஸ் பண்றோம். இந்த லித்தியம் பேட்டரி தான் நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா? இந்த லித்தியம் பேட்டரியில இருந்து இப்போ சோடியம் அயன் பேட்டரி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சோடியம் அயன் பேட்டரியில வந்து என்னன்னா, இப்போ லித்தியம் பேட்டரி வந்து குயிக்கா ஹீட் ஆயிடுது. இன்னைக்கு காரெல்லாம் பத்திக்கின்னு, அந்த பேட்டரி காரெல்லாம் அடிக்கடி பத்திக்குது இல்லையா? அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய வருது அந்த ஹீட்னால தான். இந்த ஹீட் எல்லாம் வந்து கம்மி பண்றதுக்கும் அதை குறைச்சிருக்கும் சோடியம் அயன் பயன்படுத்தி இப்போ பேட்டரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பேட்டரி வந்து லாங் ஸ்டாண்டிங் இருக்கும், ஹீட்டும் ஆகாது. நிறைய சோடியம் நம்ம கிட்ட இருக்குது நம்ம பூமியில. அதனால அந்த சோடியம் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சு நம்ம இந்த மாதிரி பேட்டரி செய்யும் போது காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும், நல்ல ஒர்த்தாவும் இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு புதிய கண்டுபிடிப்பு நமக்கு வந்திருக்குது. வருங்காலத்துல வந்து நல்ல பேட்டரிஸ் வந்துடும். பேட்டரிஸ் வந்ததுன்னா நம்ம இப்ப இருக்கிற மெத்தட்லாம் போய் நம்ம இன்னைக்கு பேட்டரிஸ் வந்து பயன்படுத்தி கொஞ்ச நாள் ஆனவொடனே டக்குன்னு பேட்டரி போயிடுது, மொபைல்ல போயிடுது, மற்ற கார்ல போயிடுது. சில விட நம்ம எங்கெல்லாம் பேட்டரிஸ் பயன்படுத்தணும் அங்கெல்லாம் பிரச்சனை இருக்குது இல்லையா? அதெல்லாம் சேஞ்ச் ஆயிடும் அப்படின்றது இந்த சோடியம் அயன் பேட்டரி வந்ததுன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் அதிகமா இருக்கும் அப்படின்றது ஒரு தகவல். அடுத்து வந்து ஒரு சிப். மைக்ரோசாஃப்ட்ல கண்டுபிடிச்சாங்க.
இது என்னன்னா மெஜரானா குவாண்டம் சிப். மெஜரானா குவாண்டம் சிப் அப்படின்றது ஒரு சிப் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த குவாண்டம் பிசிக்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த சிப் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இவ்வளவு நாள் இருக்கிற சிப்பை விட இது வந்து பல மடங்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ஸ்பீடு நமக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கம்ப்யூட்டர்ல, லேப்டாப்ல, எல்லாமே நம்ம மொபைல்ல கூட ஸ்பீடெல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பட் இந்த சிப் வந்ததுன்னா பல மடங்கு நமக்கு ரொம்ப ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த சிப்பை வந்து மைக்ரோசாஃப்ட் கண்டுபிடிச்சிருக்கு. இப்போ வர ஏஐ ஸ்பீடு கொஞ்சம் இந்த இப்போ இருக்கிற ஏஐ ஸ்பீடை விட இன்னும் பல மடங்கு ஏஐ வந்து ஸ்பீடா ஒர்க் பண்ண போகுது அப்படின்றதுக்கு தான் இந்த நியூ டெக்னாலஜி வருது. ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். அது ஒண்ணு இருக்கு. அடுத்த பேர் என்ன சொன்னீங்க? குவாண்டம் MEMAJORANA மெஜரானா குவாண்டம் சிப் கண்டுபிடிச்சது வந்து மைக்ரோசாஃப்ட். ஓகே சார். ரொம்ப நாளா நம்மள சுத்தி இருக்கிற கிரகங்கள் வந்து எத்தனை கிரகங்கள் இருக்குது நமக்கு? நம்மளுக்கு தெரிஞ்ச நவகிரகம் தான் தெரியும். இருக்கு இல்லையா? நம்மள சுத்திய கிரகங்கள் இருக்குதுன்றது தெரியும். ஆனா ஒவ்வொரு 13 Apart from 9, 3 more have been discovered. சரி, ஓகே. அதுல சன்னு எர்த் எல்லாம் கிரகம் இல்ல. நம்ம சோலார் சிஸ்டத்தை தாண்டி கிரகங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த கிரகங்கள் வந்து எக்ஸோ பிளானட் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து என்னன்னா நம்மளோட சோலார் சிஸ்டத்துல தாண்டி மற்ற இடத்துல இருக்கிற ஒவ்வொரு சூரியனுக்கும் சுற்றி ஒவ்வொரு சூரியன், அதாவது நம்மள மாதிரி சூரியன் உலகத்துல மில்லியன்ஸ் ஆஃப் சூரியன் இருக்கு. நட்சத்திரங்கள்னு சொல்றோம், அதெல்லாம் நம்ம நட்சத்திரங்களை சொல்றோம். அந்த நட்சத்திரங்கள் இப்போ இந்த சுத்தி இருக்கிற கோள்கள். ஆனா நட்சத்திரங்களை சுத்தி இல்லாத கோள்களும் இருக்குது. நட்சத்திரங்கள் இப்ப எப்படி சூரியனை சுத்தி நம்ம சுத்தி கோள்கள் இருக்கோ, அதே மாதிரி கோள்கள் பல நம்ம சூரிய குடும்பத்தை தாண்டியும் இருக்குது, பல கேலக்சிஸ் இருக்கு. இத வந்து அப்பப்போ இந்த நம்ம இது வந்து ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பை வந்து டர்ன் பண்ணி பிளானட் ஹண்டிங் ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த பிளானட் ஹண்டிங்ன்ற ப்ராஜெக்ட்ல வந்து இதை கண்டுபிடிக்கிறாங்க. அதுல வந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட 6000 பிளானட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம சோலார் சிஸ்டத்தை விட்டு 6000, கிட்டத்தட்ட 6000 சோலார் இது பிளானட்ஸ் இதுல கண்டுபிடிச்சிருக்காங்க. 1992 இருந்து இதை கண்டுபிடிச்சிட்டு வராங்க. 1995 பிப்ரவரியில இப்போ இந்த பிப்ரவரியில வந்து 6100 ஆயிருக்கு கணக்கு கண்டுபிடிச்சது. இது வந்து புதிய இது. இதுல என்னெல்லாம் இருக்குன்னா இதுல என்ன சிறப்புன்னா, இவங்க கண்டுபிடிச்ச எல்லா கிரகத்திலையும் உயிர் வாழக்கூடிய சாத்தியங்கள் உள்ள கிரகம். அதுல கேஸ் இருக்கு. அப்புறம் வந்து வியாழன் மாரி மிகப்பெரிய இது இருக்கு, ராக்ஸ் இருக்கு, செவ்வாய் போன்ற அடிப்படையிலான நம்ம அந்த கோள்கள் இருக்குது, ஜூபிட்டர் மாதிரி நட்சத்திரம் சுத்தி இருக்கிற விஷயங்கள்லாம் இருக்குது, அது நட்சத்திரம் சுத்தி இருக்கு. அந்த மாதிரி நிறைய பிளானட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இன்னும் டெவலப் ஆகும். அதுல இன்னும் முக்கியமா என்னெல்லாம் இருக்கு, சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்ற விஷயங்களும் நமக்கு இன்னும் ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. இது ஒரு செய்தி. அப்புறம் நமக்கு ஆஸ்ட்ராய்ட் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆஸ்ட்ராய்ட், வாட் இஸ் ஆஸ்ட்ராய்ட்? பெரிய ராக் சார், ஸ்பேஸ்ல இருந்து பெரிய ராக். அது ராக்ஸ். இந்த ராக்ஸ் வந்து ஒரு ராக்ஸ்ல நமக்கு என்ன போய் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்க இருந்து ஒரு சிஸ்டம், அதாவது ஓரிஸ் ஆஸ்ரிஸ் ஆஸ்ரிஸ் ரெக்ஸ் என்ற மிஷன் லான்ச் பண்ணி, இது வந்து கிட்டத்தட்ட இந்த மிஷன் வந்து அந்த ஆஸ்ட்ராய்டு பெனு என்ற ஆஸ்ட்ராய்டு பெனு அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த பெனு என்ற ஆஸ்ட்ராய்டு வந்து நம்ம பூமியில இருந்து ஒரு மிகப்பெரிய தூரத்துல இருக்குது. இந்த தூரத்தை ஒரு சிஸ்டம், ஒரு சேட்டலைட் அமைச்சு எப்போ அமைச்சாங்கன்னா செப்டம்பர் 8, 2016 அமைச்சிருக்காங்க. அங்க போய் வந்து
அங்க போய் லேண்ட் ஆனது வந்து 2 இயர்ஸ் கழிச்சு December 3, 2018 லேண்ட் ஆயிருக்கு. லேண்ட் ஆகி அந்த இதுல அங்க இருந்து சாம்பிள் கலெக்ஷன் பண்ணிட்டு, ஏன்னா அந்த மண்ணெல்லாம் சாம்பிள் அங்க எடுத்துட்டு ஒரு கேப்சூல்ஸ்ல பேக் பண்ணிட்டு October 2020 புறப்பட்டு இங்க எர்த்துக்கு வந்தது வந்து September 24, 2023 வந்து அந்த சாம்பிள்ஸை கண்டுபிடிச்சதுல அதை ஆராய்ச்சி பண்ணதுல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அதுல வந்து இங்க இருக்கிற எல்லா டிஎன்ஏ மாலிகூல்ஸும் என்ன தேவை, உயிர் வாழறதுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குதோ அத்தனையும் அதுல அங்கேயும் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, இந்த உயிர்கள் நம்ம இடத்துல மட்டும் இல்ல, மற்ற எல்லா இது வந்து கிட்டத்தட்ட மில்லியன் லைட் இயர்ஸ் தாண்டி தான் இருந்திருக்கு. அதுக்கு அதை வச்சுதான் அவங்க அமைச்சிருக்காங்க பிளான் பண்ணி. அதுல என்ன விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, உயிர் வாழறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் பல கோள்கள்ல இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு செய்தி. சார் அது ஸ்பெல்லிங் சொல்லுங்க. ஆஸ்ட்ராய்டு ASTER. ஆஸ்ட்ராய்டு வேணு ASTEROID ஆஸ்ட்ராய்டு. அப்புறம் பெனு BENNU. அப்புறம் பிளாக் ஹோல் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பிளாக் ஹோல் அப்படின்றதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம பேசியிருக்கோம் கூட பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜேம்ஸ் வெப் மேசிவ் பிளாக் ஹோல் அப்படின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது உண்மையாக பிளாக் ஹோல்ன்றது கிடையாது. இது வந்து ஒரு விண்மீன் கூட்டம் GHZ2 அப்படின்ற ஒரு விண்மீன் கூட்டம். GH ஜெனரல் ஹாஸ்பிட்டல் போடுறோம்ல, Z2 ஆர் Z2ன்னு சொல்லலாம். Z2 இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. இந்த இது வந்து ஒரு கேலக்சியில இருக்கு. என்ன கேலக்சியில இருக்குன்னா Z12 அப்படின்ற ஒரு கேலக்சி இருக்கு, அதுல இருக்கு. இது வந்து ஜேம்ஸ் வெப் வந்து கண்டுபிடிச்சிருக்கு. இந்த விண்மீன் வந்து ஒரு விண்மீன் குழம்பு, அதாவது கான்ஸ்டலேஷன் சொல்லுவாங்க. விண்மீன்கள் நிறைந்த ஒரு பெரிய பகுதியை வந்து கான்ஸ்டலேஷன் சொல்லுவாங்க. அது ஒரு குழம்பு மாதிரி இருக்கும். அந்த இது சுமார் 32 பில்லியன் ஒளி ஆண்டுகள், இன்றைய நிலையிலிருந்து 32 பில்லியன் ஒளி ஆண்டுகள் தாண்டி இருக்கிற ஒரு இது நடந்திருக்குது. இது வந்து பிக் பேங் தியரி பிக் பேங் தியரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35,000 கோடி வருஷத்துக்கு 35,000 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பிக் பேங் நடந்ததுன்றது ஒரு தியரி கான்செப்ட் இருக்கு இல்லையா. அந்த பிக் பேங் தியரி நடந்த பிறகு ஒரு 32 பில்லியன் தாண்டி பில்லியன் ஆண்டுகள் தாண்ட வரைக்கும் இந்த கேலக்சில இந்த மாதிரி ஒரு இது ஃபார்ம் ஆயிருக்கு, கான்ஸ்டலேஷன் ஃபார்ம் ஆயிருக்கு. அது ஒரு பிளாக் ஹோல் மாதிரி இருக்கு. அதுல எல்லா நட்சத்திரங்கள் உருவாகிறதும் அழியிறதும் இருக்குது. நார்மலா பிளாக் ஹோல்னா என்ன அப்படின்னா, பிளாக் ஹோல் எப்படின்னா ஒரு பெரிய நட்சத்திரம் ஃபார்ம் ஆகி, அதாவது நட்சத்திர கூட்டம் கேலக்சிஸ் மாதிரி பெருசா ஃபார்ம் ஆகி, அந்த கேலக்சிஸ் வந்து செயலிழந்து அது வந்து ஒண்ணா என்ன சுத்தி இருக்கிற விஷயங்கள், ஓடி வர விஷயங்கள்ல எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி உள்ள இழுத்துக்கும். அது லைட்டை கூட உள்ள இழுத்துக்குமா. அதுதான் பிளாக் ஹோல்னு சொல்லி சயின்ஸ் சொல்லுது. அது பிளாக் ஹோல் தாண்டி ஒயிட் ஹோல்னு கூட சொல்லி இப்போ ஒரு ரிசர்ச் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதுலயே மிகப்பெரிய செய்தி. இது வந்து இந்த நம்ம பிளாக் ஹோல் பத்தி வச்சிருக்க வேற ஒரு தீரியை கொடுக்கும். ஒரு இமேஜினேஷன் தீரியை வந்து இது உடைக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் தான் நமக்கு கொடுத்துருக்கு. இது ஒரு தகவல். அடுத்தது வந்து நிசார். யாருன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிசார் ஞாபகம் இருக்கா? கல்யாணி மேடம், நிசார் ஞாபகம் இருக்கா? யாருக்கு ஞாபகம் இல்லைனாலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சொல்லுங்க. நிசார் சார் ஸ்பெல்லிங் NISAR. நிசார் அகமது தான் நமக்கு ஞாபகம் இருக்கு. நிசார் எங்க ஞாபகம் இருக்கு. இத பத்தி ஸ்ரீதர் சார் நமக்கு பேசினாரு. நாசாவும் இஸ்ரோவும் சேர்ந்து செய்தது தானே சார்? வெரி குட்.
யார் சொன்னது? பையன் ஆர்கன் டோனர் நேத்திக்கு. வெரி குட். நாசா இவருக்கு செல்வகுமார் சாருக்கு ஒரு கை தட்டலாம். எப்படி சார் சொன்னீங்க? தெரிஞ்சது சொன்னார் சார். நீங்க அட்டன் பண்ணீங்களா? இல்ல 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 நான் அட்டன் பண்ணல. பட் அது அந்த டைம்ல ஏதோ நீங்க நிசார்னதும் அது ஒரு முஸ்லீம் நேம் மாதிரி இருக்கேன்னு தான் முதல்ல யோசனை பண்ணிட்டு இருந்தது. பட் அதுக்கப்புறமா தான் வந்து அது அந்த நாசாவும் இஸ்ரோவும் சேர்ந்து ஒரு கொலாபரேட் பண்ணது அது. ஆமா, நாசாவும் இஸ்ரோவும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேட்டலைட் இது அமைச்சாங்க. அந்த சேட்டலைட் வந்து ஜூலை மாசம் 30ஆம் தேதி 2025 அமைச்சாங்க. இது வந்து நம்ம சார் வந்து எடுத்து வந்து நம்ம கிட்ட பேசினாரு. 2 பார்ட்டா போட்டிருக்கேன். அந்த 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 லிங்கை நான் இப்ப சேட்ல போடுறேன். யாரெல்லாம் பார்க்கணுமோ பாருங்க. ஓகேங்களா? இத பத்திய மிகப்பெரிய தகவல் டீடைல்டா சார் வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்தாரு. இந்த சேட்டலைட் பூமியை துல்லியமா கணக்கிடும். அதாவது ஒரு மில்லிமீட்டர் மூமெண்ட்டை கூட பார்க்கக்கூடிய ஒரு இது சேட்டலைட்டு. இந்த சேட்டலைட் வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய கொடை மாதிரி பண்ணி அந்த கொடையில 2 பக்கமும் இந்த பூமியை வந்து 2 பக்கமும், அதாவது வெளிச்சம் இருக்கிற சைடும் சரி, இருட்டு இருக்கிற சைடு, எந்த ஒரு பொசிஷன்லயும் அப்சர்வ் பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம தான் லான்ச் பண்ணோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம தான் லான்ச் பண்ணோம். GSLV F-16 ராக்கெட்ல இருந்து போச்சு. இது ஜூன் 30th 2025 ஏவப்பட்டது. இந்த நிகழ்ச்சி வந்து இந்த வருஷம் நடந்த ஒரு கூட்டு முயற்சி. இந்த கூட்டு முயற்சி வந்து ரொம்ப அழகா சக்சஸ்ஃபுல்லா உருவானது. சிந்தட்டிக் அப்பேரட் ரேடார் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்காரு, போட்டோலாம் போட்டிருக்காரு. எல்லாமே டீட்டெயில் அந்த நம்ம கொடுத்த லிங்க்ல இருக்கு, போய் பாருங்க. நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கா சாரு. GSLV F-16. ஆமா, GSLV சொன்னேன்ல நான், GSLV F-16 ராக்கெட். லான்ச்சிங் ராக்கெட் மேடம். லான்ச் டேட் வந்து 30th ஜூலை 2025. அந்த இது வந்து லான்ச்சிங் பேட் சொல்றோம். ஆமா, லான்ச்சிங் பேட். அது வெஹிக்கிள், லான்ச் வெஹிக்கிள். அது லான்ச் வெஹிக்கிள். சோ பூமியில எந்த மாற்றம் நடந்தாலும், பனிப்பாறைகள் கடல் மட்ட உயர்வு, பனிப்பாறை உருகுதல், வேற எந்த மாதிரி மாற்றங்கள் நடந்தாலும் அது கண்டுபிடிச்சலாம். நிலத்தடி நீர், காடுகள், உயிரினங்கள் எல்லாத்தையும் நான் இது மூலியமா கண்டுபிடிக்கிறது. இயற்கை பேரழிவை வந்து முன்கூட்டியே கணிக்க உதவுது. காலநிலை மாற்றத்துல ஏற்படும் தீர்வுகள், அதுக்கு எல்லாத்துக்கும் அந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் இது வந்து ரொம்ப அழகா படம் பிடிச்சு காமிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செயற்கைக்கோள். இந்த செயற்கைக்கோள் சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணாங்க 2 இதுவும் சேர்ந்து. அந்த இது வந்து நம்ம தகவலுக்காக அது மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட் நடந்தது, நம்மளை சுத்தி நடந்த விஷயம் இந்த போன வருஷம். அடுத்தது வந்து ஃபியூசன் அப்படின்னு ஃபியூசன் எனர்ஜி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? ஆப்டிக்கலா நடக்கக்கூடிய எல்லா ஃபியூசன் எனர்ஜி யாருக்கெல்லாம் தெரியும்? சார் ஆப்டிக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபியூசன் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க சார். ரைட், ஓகே. திட, திரவம், வாயு அப்படின்னு 3 ஸ்டேட் பாக்குறோம் இல்லையா நம்ம. அதை தாண்டி 4வது ஒரு ஸ்டேட் இதுதான் இணைவாற்றல் அப்படின்னு சொல்றாங்க. சூரியன்ல நிகழக்கூடிய சூரிய ஆற்றல் இருக்கு இல்லையா, சூரிய சக்தி, நட்சத்திரங்கள் எரிவதற்கான அந்த ஒரு ஆற்றல். இந்த ஒரு ஆற்றலை எப்படி பயன்படுத்துறதுன்னு ரொம்ப நாள் ரிசர்ச்ல இருந்திருக்காங்க இதுல நம்ம சயின்டிஸ்ட். அந்த நிகழ்ச்சி வந்து யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, லாரன்ஸ் லிவ்மோர் நேஷனல் லெபார்டரி USA, லாரன்ஸ் லிவ்மோர் நேஷனல் லெபார்டரி USA, ITER ரிசர்ச் டர்ம்ஸ் யூரோப்பு, சைனீஸ் அகாடமி ஆஃப் சயின்ஸ், இவங்கெல்லாம் சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வந்து வித் AI டெக்னாலஜியில கண்டுபிடிச்சி இன்னைக்கு வந்து இந்த எனர்ஜியை, அதாவது ஃபியூசன் எனர்ஜியை ஸ்டாண்ட் பண்ணி ஒரு நிலையா கொண்டு வந்து அதை கொஞ்சம் பயன்படுத்தலாம் அப்படின்ற இதுக்கு வந்திருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய விளைவு ஏற்படுத்தும், ஒரு நல்ல ஒரு நமக்கு பல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல், அதாவது எனர்ஜின்னு சொல்றாங்க. அந்த எனர்ஜி வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு செய்தி. சார் இது என்ன ஃபியூசன் எனர்ஜியா? ஆமா, ஃபியூசன்.
ஃபியூசன் எனர்ஜி ஆர்கியூஸ் ஃபியூசன் எனர்ஜின்னு போட்டுங்க, FUSION. அப்புறம் வந்து இப்போ ஏஐ, நம்ம ஏஐ டேட்டா கேட்டோம்னா டக்கு டக்குன்னு கொடுத்துது இல்லையா? ஏஐ டேட்டா கேட்டோம்னா டக்கு டக்குன்னு கொடுத்துதா? ஆனா ஏஐல இன்னொரு டெவலப்மெண்ட் என்ன வந்திருக்குன்னா, நமக்கு டேட்டாவை கொடுத்துட்டு ஃபியூச்சர்ல என்ன நடக்கலாம் ஹைபோதேசிஸ் கொடுக்குது, நம்ம கொடுக்குதுன்னா கொடுத்துரும், ஒரு தியரி கொடுத்துரும், எக்ஸாக்டா நடக்குது. அந்த டேட்டா பேஸ் பண்ணி அது ப்ரிடிக்ட் பண்ணி கொடுக்குற ஹைபோதேசிஸ்ல தியரியில வந்து அது வந்து மேக்சிமம் மேட்ச் ஆகுது அப்படின்ற விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து கூகுள் டீப் மைண்ட் ஏஐ மூலமா இன்னைக்கு கூகுள் ஒரு ஏஐ வந்து ஒரு சயின்டிஸ்டாவே உருவாகி இருக்குது அப்படின்றது தகவல். கிட்டத்தட்ட ஒரு 12 தகவல்கள் கொடுத்துருக்கேன், இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு உலகத்துல. இன்னும் நிறைய கொடுக்கலாம், ஆனா சும்மா ஒரு லிமிட்டா கொடுக்கலாமே அப்படின்றதுக்காக சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரிந்த தகவல்கள் இருந்தால் நீங்கள் பகிரலாம். இந்த ஹெட்டிங்ஸ் திருப்பி சொல்லுங்க சார். என்ன சார்? அந்த இது வரைக்கும் ஷேர் பண்ணாத அந்த ஹெட்டிங்ஸ் மட்டும் தனியா என்ன தடவை சொல்லுங்க. சொல்றேன். மித்ரா ஏஐ வந்து IITM தானே சார், மெட்ராஸ் தானே கண்டுபிடிச்சது? இல்ல மேடம், மித்ரா ரோபோ இல்லன்னு நினைக்கிறேன். இந்தியால தான் கண்டுபிடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து செல்ஃப் ஹீலிங் கான்கிரீட் சார். செல்ஃப் ஹீலிங் கான்கிரீட். செல்ஃப் ஹீலிங் கான்கிரீட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து நம்ம இந்த கான்கிரீட் இருந்ததுன்னா நமக்கு வந்து எந்த விரிசல் வந்தாலும் டக்கு டக்குன்னு வந்து சரி பண்ணிக்கும். சரி, அடுத்தது வந்து ஏஐ எல்டர்லி கேர் ரோபோட்ஸ். எல்டர்லி பீப்புளுக்கு கேர் பண்றது உலகத்துல நிறைய இடத்துல கண்டுபிடிச்சுன்னா அதுல ஒண்ணு மித்ரா வந்து இந்தியால மேனுஃபேக்சர் பண்ணது கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. ஜீன் எடிட்டிங். ஓகேங்களா? அடுத்தது வந்து குவாண்டம் இன்டர்நெட், QUANTUM குவாண்டம் இன்டர்நெட். இந்த குவாண்டம் இன்டர்நெட் பத்தி சொன்னேன். குவாண்டம் இன்டர்நெட் வந்து என்டாஞ்சில் மெத்தட் பேஸ் பண்ணி, என்டாஞ்சில் இருந்து ENTANGLEMENT என்டாஞ்சில்மெண்ட் மெத்தட், குவாண்டம் என்டாஞ்சில்மெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது சக்சஸ்ஃபுல்லா ஒரு மிகப்பெரிய டிஸ்டன்ஸுக்கு டிரான்ஸ்மிட் பண்றது. இதுல வந்து டேட்டா செக்யூரிட்டி ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானது. டேட்டா செக்யூரிட்டி எந்த ஒரு உள்ள போய் வேற ஒரு தேர்ட் பார்ட்டி எந்த ஒரு ப்ரோக்ராம் நுழைஞ்சாலும் அது என்ன பண்ணும், இமீடியட்டா அந்த சிக்னலை டிஸ்ட்ராய் பண்ணிடும். அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது நான் சொன்னது வந்து CRISPR ஜீன் தெரப்பி. இந்த பர்சனலைஸ்டு ஜீன் தெரப்பி, அதாவது ஜீனை எடிட் பண்ணி ஒரு தேவையில்லாத ஒரு டிசீஸ் இருக்கிற ஜீனை எடிட் பண்ணி புதிய ஜீனை உருவாக்கி அதில் அட்டாச் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு குழந்தைக்கு நடந்திருக்குது. இது பாக்டீரியல் மெத்தட்ல பண்ணியிருக்காங்க, சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்குது. இதே மெத்தட் வந்து அக்ரிகல்ச்சர்லயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த குழந்தைக்கு பண்ண ஸ்பெசிபிக்கா இதுல இன்னொரு செய்தி என்ன சொல்றேன்னா, இப்ப நம்ம வந்து எந்த மெடிசன் எடுத்துக்கினாலும் பொதுவா மேக்சிமம் மெடிசன்லாம் காமன் மெடிசன்ஸ் இருக்கு, காமனா இருக்கும். என்ன காமனா இருக்கும்? ஃபீவருக்கு ஒரு மெடிசன், நம்ம ஆன்டிபயோட்டிக் கொடுத்துடுறோம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காமன் மெடிசன் இருக்கா. இது வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்க இது வந்து பேஷண்ட் ஸ்பெசிபிக் ஜீன் எடிட்டிங். பேரண்ட்டுக்கு வந்து அந்த பேஷண்ட்ஸ்க்கு என்ன அவங்களுக்கு ப்ராப்ளம்ன்றது ஸ்பெசிஃபிக்கா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ப்ராப்ளம் இருக்கும். அந்த தனித்தனி ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்றது தான் இந்த ஸ்பெஷலைசேஷன். அடுத்து வந்து பேட்டரியில ஒரு பிரேக் த்ரூ. அது என்னன்னா சோடியம் அயான்
அண்ட் சாலிட் ஸ்டேட் பேட்டரி. லித்தியம் அயன் இருந்தது, அதுக்கு பதிலாக இப்போ சோலியம் அயன் கொடுத்துருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க, அது வந்திருக்கு. தென் மேஜரோனா குவாண்டம் சிப், MAJORANA, மேஜரோனா குவாண்டம் சிப், மைக்ரோசாஃப்ட் கண்டுபிடிச்சது. அதுக்கப்புறம் என்ன சொன்னா எக்ஸோ பிளானட்ஸ் இந்த வருஷம் கண்டுபிடிச்ச இது வரைக்கும் உயிர் வாழக்கூடிய, அதாவது நம்ம சூரிய குடும்பத்தை தாண்டி இருக்கிற இதுல வந்து எவ்வளவு பெரிய பிளானட்லாம் இருக்குது, என்ன மாதிரி பிளானட் இருக்குது, அதுல உயிர் வாழக்கூடிய ஸ்டேட் இருக்கான்னு கண்டுபிடிச்சதுல வந்து இது வரைக்கும் 6100 பிளானட்ஸ் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் ஆஸ்ட்ராய்ட் பெனு சொன்னேன். ஆஸ்ட்ராய்ட் பெனுல போய் நம்ம நாசா அனுப்பின ஆசரிஸ் ரீஎக்ஸ் மிஷன் போய் அந்த இடத்துல சாம்பிள் எடுத்துட்டு வந்து, அந்த சாம்பிள் வந்து போறதுக்கு 2 வருஷம் ஆயிருக்கு, வரத்துக்கு அங்க கொஞ்ச நாள் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் வரத்துக்கு 2 வருஷம் ஆயிருக்கு. அந்த இடத்துல அந்த சாம்பிளை ரிசர்ச் பண்ணி இப்பதான் இதுல வந்து நமக்கு போன வருஷம் தான் அது ரிசல்ட் கொடுத்தாங்க. அதுல வந்து சுகர் இருக்கு, டிஎன்ஏ இருக்கு, நம்ம உயிர் வாழறதுக்கு உண்டான எல்லா சாத்தியக்கூறுகளும் அந்த மண்ணுல இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் ஏர்லி மேசிவ் பிளாக் ஹோல் சொன்னேன். அது வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் ஹோல் இருக்கு, ஜேம்ஸ் வெப் கண்டுபிடிச்சது. இது வந்து பிக் பேங் தியரி நடந்து அதுக்கப்புறம் ஒரு 35 கோடி வருஷம் கழிச்சு நடந்த ஒரு இது. அது இது வந்து நம்மளோட தியரி, அதாவது இந்த உலகம் உண்டான பிக் பேங் தியரியோட அந்த ஹைபோதேசிஸை உடைக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது வந்து இது ஃபியூசன் எனர்ஜி. ஃபியூசன் எனர்ஜின்றது 4 பரிமாணத்துல 3 பரிமாணத்து திடம், திரவம், வாயுக்கு அடுத்து வரக்கூடிய பரிமாணம். இது ஒரு இணை ஆற்றல், சூரியன்லயும் நட்சத்திரங்கள்லயும் உருவாகக்கூடிய ஒரு ஆற்றல். அந்த ஆற்றலை இங்க செயல்முறைக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அது வந்து பல ரிசர்ச்ல வந்து அது கொஞ்ச நேரம் வருமா போயிடுமா, நிக்காதான், அதை ஸ்டெபிலைஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த இது வந்து ஐன்ஸ்டைனோட சமன்பாடு E=mc² இருக்கு இல்லையா, அந்த விதி பிரகாரம் பண்ணியிருக்காங்க. அது பிசிக்ஸ் பீப்புள் இருந்தா கிளீனா சொல்லுவாங்க, நமக்கு தெரியாது. அப்புறம் ஏஐபிகேம் ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி ஒர்க் பண்ணுது. அது என்ன டேட்டா கொடுத்தாலும் ஒரு ஹைபோதேசிஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குது. சார் நிசார் நாசா அது சொன்னீங்க. நிசார் விட்டுட்டேன். நிசார் நாசா இஸ்ரோவுடைய நாசாவும் இஸ்ரோவும் சேர்ந்து ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணாங்க. மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் மிஷன் அது. அந்த சேட்டலைட் பத்தி நாம பேசியிருக்கோம். ஸ்ரீதர் சார் மிக ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. அருமையான ஸ்பீச் அது. அதனுடைய லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன், சாட்டையில நம்ம குரூப்ல போடுறேன், பாருங்க. அவ்வளவும் அருமையான தகவல்கள். ஸோ இதெல்லாம் போன வருஷம் நடந்த செய்திகள். ஒரு ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி போட்டேன். சார் நான் பேசுறேன் சார். தேங்க்யூ வெரி மச். கை தட்டலாம் சார். தேங்க்யூ சார். இப்ப நீங்க சொன்ன போது 11 தான் சார் வந்தது, 12 வரல சார். 12 வரலையா? 10 தானே சொல்லிருந்தீங்க நீங்க. 10 சொன்னாரு, ஆனா ஆக்சுவலா சொன்னது 12 சொல்லிருக்கேன். பாருங்க, நீங்க மறுபடியும் நான் சொல்றேன் உங்களுக்கு எது விட்டுருக்கீங்க நான் சொல்றேன் பிறகு. சொல்லலாம் சார். கிராக் ஃபில்லரு, குவாண்டம் இன்டர்நெட், ஜீன் எடிட்டிங், பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் இது, அப்புறம் சோடியம் அயன் பேட்டரி, சிப் குவாண்டம், எக்ஸோ பிளானட்டு, அப்புறம் ஆஸ்ட்ராய்ட் பென்னு, பிளாக் ஹோல், அப்புறம் நிசார் நாசா, ஃபியூஷன் எனர்ஜி, அப்புறம் ஏஐ ஸ்பெசிஃபிக் டெவலப்மெண்ட். அவ்வளவுதான், 12 வந்துருச்சு. அது கனெக்ட் டீச்சர் ஏதோ விட்டாங்க, கனெக்ட் பண்ணாம விட்டாங்க. ஏஐ ஸ்பெசிபிக் டெவலப்மெண்ட்ல சார், ஏஐ வந்து ஹைபோதேசிஸ் கொண்ட ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி ஆக்ட் ஆகுது. அதாவது வெறும் டேட்டா மட்டும் கொடுக்காத, அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி ஒரு என்ன ஹைபோதேசிஸ் கொடுக்கலாம், என்ன ப்ரிடிக்ட் என்ன நடக்கும்ன்றதையும் ப்ரிடிக்ட் பண்ணி கொடுக்குது. ஒரு சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் மாதிரி ஒரு ஒர்க் பண்ணுது. அடுத்த லெவலுக்கு வந்திருக்கு சார். நான் பேசலாமா சார்? தாராளம் பேசலாம் சார், வாங்க சார். வணக்கம் சார். ரொம்ப அருமையான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தீங்க. டாப் 10 இன்ஃபர்மேஷன் கொடுத்து எங்களை வந்து டாப் 10 லெவலில் கொண்டு வந்துட்டீங்க. அதற்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
எல்லாமே புதிய விஷயமா இருந்தது. இந்த பிளாக் ஹோல் தான் கொஞ்சம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த சிப் குவாண்டம் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கோம், அவ்வளோதான். மீதியெல்லாம் வந்து புதுசாக தான் இருந்தது. அது ரெண்டு கேள்வி மட்டும் இருக்கு. இந்த கிராக் ஃபில்லிங் செல்ஃப் ஹீலிங் இது இருக்கு இல்லையா, ஆக்சுவலாக வந்து பாக்டீரியாவில் வந்து சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுது அப்படின்றீங்க. ஒவ்வொரு இடத்துல நீங்கள் சொன்னது சொல்லுங்க அப்படிதான், சொல்லுங்க நான் கேட்ட சொல்லுங்க வரைக்கும் அப்படிதான். சொல்லுங்க சொல்லுங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி பாக்டீரியா இருக்கும். ஸோ அந்தந்த பாக்டீரியாவுக்கு ஏற்ற மாதிரி இருக்குமா, இல்லை காமனாக இல்ல இருக்குமா? இல்ல அது இல்ல அதாவது நீங்க தவறான புரிதல் அது எனக்கு. அதாவது என்னன்னா பாக்டீரியா பண்ற மாதிரி இது பண்ணும். இட் இஸ் ஓகே நாட் அ பாக்டீரியா சப்போர்ட்டட் கிடையாது. ஓகே. வாட் பாக்டீரியா டூ? அது வந்து அதுதான். அது சார் இது அப்புறம் ஆக்சுவலா மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் அது. பாக்டீரியாஸ் வந்து செல்ஃப் ஹீலிங் பவர் இருக்குது. அதே மாதிரி செல்ஃப் ஹீலிங் தான் போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று ஏஐ சயின்டிஃபிக் சொல்லியிருக்கீங்க இல்லையா, அது வந்து வெதர் இட் வில் ப்ரெடிக்ட் ஸ்டாக் மார்க்கெட்? தெரியல, எனக்கு தெரியல. எஸ் ஏன்னா அது என்ன கரெக்ட் டேட்டா கொடுத்து என்ன கிடைக்குதுன்றது தெரியல. ஒரு இன்ஃபர்மேஷன் சார். இருந்து அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். நீங்க வேணா கேட்டு பாருங்க. ஸ்டாக் மார்க்கெட் டேட்டா இருக்குதுன்னா எது வேணா ப்ரெடிக்ட் பண்ணும். பண்றாங்க சார், பண்ணிட்டு டேட்டா இருக்காங்க, கொடுக்கணும், அவ்வளவுதான். பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க. பட் கொடுக்கறத அது பொறுத்து எவ்வளோ தான் தூரம் இருக்கு. சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்குறேன். பண்ணுறாங்க, சரி, ஓகே. பட் எவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு? ஏன்னா ஏஐ ட்ரேடிங் ப்ரெடிக்டர்ஸ். அதாவது சில ரிசர்ச்சுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கு. ஓகே. இட்ஸ் நாட் தட் சிம்பிள். இதுக்காக ஒரு சயின்டிபிக் டேட்டாவை கொடுத்து ஃபியூச்சர் இதுல என்ன இருக்கும்னு ரிசர்ச் ப்ரிடிக்ட் பண்ண சொல்றப்ப அது கொடுத்த ஹைபோதேசிஸ் வந்து பொருந்து இருக்கு. இது நீங்க சொல்றது வந்து சாதாரண இன்ஃபர்மேஷன். ஸ்டாக் மார்க்கெட் சாதாரண இன்ஃபர்மேஷன். ஸ்டாக் ஸ்டாக் அதாவது மார்க்கெட் வந்து மனுஷனுக்கு சாதாரண தேவையான இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் தான் சாதாரண சார். இன்ஃபர்மேஷன் அதுக்கு. டெஃபினெட்லி. ஸ்டாக் மார்க்கெட் வந்து சாதாரண இன்ஃபர்மேஷன் சார். இட் ஏஐக்கு இன்வால்வ்ஸ் க்ரோஸ் ஆஃப் அமௌண்ட். வந்து அது இன்ஃபர்மேஷன் வந்து ஜஸ்ட் அது நம்மள பேஸ் பண்ணி தானே ஏஐ ப்ரிடிக்ட் பண்ணுது. அது வந்து அது சாத்தியம் கிடையாது. ஏன்னா அது ராங்கா இருக்கும். இப்ப நம்ம டேட்டா இது ஸ்டாக் மார்க்கெட் வந்து பீப்புளோட இது பேஸ் பண்ணி தான், நம்மளோட இல்ல பிசினஸ் பேஸ் சார், பண்ணி, நம்மளோட நம்ம சிச்சுவேஷன் வந்து பேஸ் பண்ணி தான். அட் எ டைம் எல்லா மெனி ஃபார்முலா யூஸ் பண்ணி அனலைஸ் பண்றது நமக்கு கஷ்டம். ஏஐ வில் டூ. அதுதான் சார் கேட்கணும். ட்ரை பண்ணி பார்க்கலாம், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. ட்ரை பண்ணி பார்த்து கொடுத்துச்சுன்னா லக்கு. ஆனா நம்ம ஆளுங்க அதை மாத்திருவாங்கல்ல. சார், ஒரே ஒரு ஏஐ பத்தி பேசுறதுனால இன்னைக்கு நடந்த ஒரு தகவலை நான் ஷேர் பண்றேன். சொல்லுங்க. கேபிஎம்ஜி கம்பெனியோட ஒரு பார்ட்னர் எங்களுக்கு வந்து நிறைய அந்த சைபர் செக்யூரிட்டியில இருக்கிறதுனால சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டட் சர்டிபிகேஷன்ஸ் எல்லாம் உண்டு. இசாகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அவங்க நிறைய சர்டிபிகேஷன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான சர்டிபிகேஷன். அது ரொம்ப எப்படின்னா செக்யூர்ட் என்விரான்மெண்ட்ல எழுதணும். நம்ம எழுதுறத ப்ராக்டர்ட் அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. 4.5 hours எக்ஸாம் நடக்கும். நம்ம சிஸ்டம் அவங்க கண்ட்ரோல், அவங்க கேமரால இருந்து நம்மள மானிட்டர் பண்ணுவாங்க. நம்ம அங்க இங்க பார்க்க கூடாது, அந்த மாதிரி எல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு. அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை நேத்திக்கு கேபிஎம்ஜியோட பார்ட்னர் ஒருத்தர் 28 பேர் எழுதுனதுல எத்தனை பேர் அதை பண்ணுனாங்கன்றத இன்னும் அனாலிசிஸ் போயிட்டு இருக்கு. ஒருத்தர் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்காங்க. ஒரு ஏஐ மூலமா அவர் சிஸ்டம் முன்னாடி உக்காந்துருப்பாரு. இவரோட சிஸ்டத்தை ஏஐ கண்ட்ரோல் எடுத்து அந்த கொஸ்டினை ரீட் பண்ணி எல்லாமே கரெக்ட் ஆன்சர் கொடுத்து அவர் எக்ஸாம கிளியர் பண்ணிருக்காரு. இல்ல இதுக்கு ஒரு இதுக்கு ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த திருட்டுத்தனத்துக்கும் ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது நான் பேசுறேன், பிறகு பேசுறேன். ரவி சார் பேசி முடிச்சுட்டேன். அவ்வளோதான் சார். இது 2 தான் சொல்ல வந்தேன். ரொம்ப அற்புதமான இன்ஃபர்மேஷனு. நான் டாப் 10னா நம்ம தலையில் இருக்க டாப் 10 ஏதாவது சொல்ல போறீங்கன்னு நினச்சேன். ஆனால் உண்மையிலேயே ரொம்ப நல்ல இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ. ஃபிசிக்ஸை பற்றி கல்யாணி மேடம் என்ன சொல்ல போகிறாங்கன்ற சொல்கிறதையும் கேட்குறதுக்கும் ஆவலாக இருக்கு. எதை பத்தி சார்? அவங்கள கோத்து விட்டு போறீங்க. அவங்க தான் ஃபிசிக்ஸ்க்கு ஆன்சர் நாராயணன் சார் வாங்க. சார், ரொம்ப அற்புதமான இன்ஃபர்மேஷன். எனக்கு ஒரே ஒரு கேள்வி இதில். இந்த இன்டர்நெட் ஒன்று சொன்னீங்களா, என்ன இன்டகிரேட்டட் இந்த 2 பால் குவாண்டம் இன்டர்நெட்டா? குவாண்டம் இன்டர்நெட் குவாண்டம் இன்டர்நெட்டா? அது என்ன ஸ்டேஜில் இருக்கு சார் இப்போ? அது ரிசர்ச் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா வரும். நம்ம வரத்துக்கு செயல்பாட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். லேட் ஆகும். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா இது ஏற்கனவே ஒரு இடத்துல ஒரு தகவல் வந்தது. இது ஒருவேளை இன்னும் ஏதாவது இன்னும் இனிஷியல் ஸ்டேஜில் தான் இருக்கு. ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா வந்து அது இப்பதான் வந்து டிஸ்டன்ஸ் ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போயிருக்காங்க.
அது வந்து கொஞ்சம் லேட் ஆகும். இல்லை டிஸ்டன்ஸ்னா இப்போ அந்த இது எப்படின்னா சார், ஒரு 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 இது நம்ம பார்ட்டிகல்ஸ் எடுத்துட்டு அந்த பார்ட்டிக்கல்ல இருக்கிற ஆட்டம் வந்து ரெண்டு இது மாதிரி இருக்கும். பிசிக்ஸ் தெரிஞ்சுக்கும், அது டீட்டெயிலா பேசுவாங்க. இல்லை அது புரியுது. நான் என்ன சொல்கிறேன், பார்த்த மீடியம் என்னன்னு கேட்குறேன் இதுக்கு. இப்போ சப்போஸ் இப்போ வந்து ஃபைபர் வழியாக இன்டர்நெட் வருது நமக்கு. ஆமா இப்போ வந்து எந்த வித வயரும் இல்லாமல் இப்போ இன்டர்நெட் வந்துருச்சு. ஆமா இப்போ ஏர் ஃபைபர் வந்து கொடுக்குறாங்க. நம்ம வீட்டுக்கு மேலே ஒரு ஆண்டனா இருக்கும், அதுலேருந்து சேட்டலைட்லேருந்து அதை அவங்களுடைய டவர்லேருந்து சிக்னல் எடுத்து நமக்கு இன்டர்நெட் தரான். இதனுடைய மீடியம் என்ன அது தெரியல தெரியல சார் எனக்கு. தெரியல. வேக்யூமா தான் இருக்கும் சார். ஏன்னா வந்து அங்கதான் நீங்க இப்போ வந்து ரிசர்ச் Fast. கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல நீங்க வந்து பம்பார்ட் பண்றாங்கல்ல, புரோட்டான் ட்ரீட்மெண்ட்னு ஒன்று இருக்கு. அதுல ம். வந்து எக்கச்சக்கமா அப்படியே ஒரு கிளவுட் ஆஃப் புரோட்டானை கொடுக்குறாங்க. அது வந்து எங்க எப்படி ஈஸியா போகும் அப்படின்னா வேக்யூம்ல தான் அது போகும். ஸோ ம். வேக்யூம் வேக்கம் எங்கே மேடம் இருக்கு? அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. ஓஹோ. கிரியேட் பண்ணுவாங்க. அது கிரியேட் பண்ணி அப்படிதானே ட்ரீட்மெண்ட்டுங்கிறது நீங்க ஒரு சின்ன ரூம்ல கொடுக்குறீங்க. ஆனா இதையே வந்து நீங்க குவாண்டம்ல வந்து பண்ணும்போது அது தியேட்டருக்குள்ள வேக்கம் கிரியேட் பண்ணலாம் மேடம். இப்படி இது ஸ்பேஸ்ல எப்படி? இது ஸ்பேஸ்லயும் அவங்க வந்து இப்போ வந்து இங்க இருந்து நான் எப்படி அமெரிக்காவுக்கு பேசுறேன், அது ஏதோ ஒரு கனெக்ஷன் எப்படியோ கிரியேட் பண்ணி தானே நம்ம பேசுறேன். ஆமா ஃபைபர் ஆமா. கிளாஸ் மூலமா எந்தோ கனெக்ஷன் இருக்குல்ல, அது மாதிரி அவங்க ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. அது ஒரு ஓஹோ. மெட்டீரியல் ஏதோ கிரியேட் பண்ணி அதுல வேக்யூமை போட்டு இது வந்து நிறைய நாள் ஆகும், இது வரத்துக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ம். ஆனா சார் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இப்ப செக் பண்ணிட்டேன் ஏஐ கிட்ட. போட்டான் சிக்னல்ஸ் தெரியுமா உங்களுக்கு? போட்டான் சிக்னல்ஸ், ஆமா. போட்டான் சிக்னல்ஸ்ன்றது லைட்டிங் தான். லைட் எமிட்டர். லைட்டிங், இந்த லைட்டிங் மூலியமா தான் டிரான்ஸ்மிட் ஆகுது. ஓகே, அது எவ்வளவு லைட் ஸ்பீட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா போகும்ல, அந்த ஆமா ஆமா. எனர்ஜில இது ஒரு போகும். செகண்ட் 1 lakh கிலோமீட்டர் போகுது லைட்டு. வாவ் அந்த எனர்ஜில அதான் குவாண்டம். எப்பவுமே குவாண்டம் வந்து லைட் கனெக்டட் தானே, அது மாதிரி. கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்டா. சார் இப்ப இன்னொன்னு அந்த மறந்துட்டேன். புல்லட் ட்ரெயின் கூட இந்த பட்ஜெட்ல ஏதோ சொல்லியிருக்காங்களே, சென்னை டு ஹைதராபாத், அது கூட அப்படிதான் வேக்யூம் ஹோல் கிரியேட் பண்ணி ஆமா அது கிரியேட் பண்ணி உள்ள அதுல தான் ட்ரெயின் போகுது. போகும்ண்டாங்க. அதனால டியூப் அது half an புல்லட் hour ட்ரெயின் 40 கிடையாது, minutes அது போயிடும். புல்லட் ட்ரெயின் கிடையாது நீங்க சொல்றது. இல்ல வர கேப்சூல் போகுது கேப்சூல் அப்படிங்கிறாங்க. கேப்சூல் அதுதான் மேடம், அது கேப்சூல் எக்ஸிஸ்டிங் இது சொல்லல, இனிமே வர The போகுது. bullet train, tube train. டியூப் ட்ரெயின் கேப்சூல். அது டியூப் ட்ரெயின். சார் இன்னொரு கேள்வி, இந்த சொல்லுங்க. எக்ஸோ பிளானட் இருக்கு இல்லையா, பியாண்ட் சோலார் சிஸ்டம் இருக்கு அப்படின்றீங்க, அந்த ஆமா. இடத்துக்கு வந்து நம்மளால ஏற்கனவே ஆளுங்க போயிருக்காங்களா? ராக்கெட் போக முடியுமா? எப்படி அது? கிடையாது யாரும் போல, ராக்கெட் போல, சேட்டலைட் மூலமா ரிசர்ச் பண்ணதுதான். சரி சரி நாட் பாசிபிள். ஓகே. அது சார் ரொம்ப இது டிஃபிகல்ட் சார். நம்ம சோலார் சிஸ்டத்திலேயே நாம எந்த பிளானட்டுக்கும் போல மூணை தவிர, மூணுக்கு மட்டும் தான். மூணு வந்து வெறும் நம்மளோட இதுதான் சேட்டலைட் தானே தவிர, நம்மளோட துணைக்கோள் தானே தவிர, வேற எந்த கோளுக்கும் போறதுக்கு நமக்கு இப்ப அடுத்தது நமக்கு ஒரு இது அமைச்சது வந்து மார்ஸ்க்கு அமைச்சிருக்கோம். மார்ஸ் போறதுக்கு கிட்டத்தட்ட 11 மாசம் எடுக்குது. ஒரு மிஷன் அந்த இது போய் நம்மளோட ராக்கெட் போய் அங்க லான்ச் ஆகுது. 11 மாசம் எடுத்திருக்கு. 11 மாசம் டிராவல் பண்றது ஸ்பேஸ்ல, ஃபுட் இல்லாத இதெல்லாம் ஆக்சிஜன் இல்லாத டிராவல் பண்றது நாட் சோ ஈஸி. புரியுதுங்களா? போயிட்டு திரும்பி வருவானான்றது கேள்வி. ரோபோட் அனுப்பிச்சு விட்டுருவாங்க. எல்லாமே நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் போக முடியாது சார். எல்லாமே வந்து நம்ம அதாவது இப்ப ஏஐ அனுப்பலாம், ரோபோட்ஸ் அனுப்பலாம், ஃபியூச்சர்ல அனுப்ப வாய்ப்புகள் இருக்குதே தவிர, மற்றபடி ஹியூமன் பீயிங் போறது ரொம்ப கஷ்டம். சோலார் பேனல்லே நாம இன்னும் ஒரு பிளானட் கிட்ட கூட போலன்ற பட்சத்துல, இது சோலார் பேனலை தாண்டி இருக்கிற பிளானட்ஸ். அப்போ வந்து இதுக்கெல்லாம் சாத்தியக்கூறுகள்ன்றது நம்மெல்லாம் யோசனை பண்றதே வேணாம். அவ்வளவுதான். சார் வசந்தி மேடம் பேசிட்டு சார். வாங்க மேடம். நடைமுறை ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ஸ்டீஃபன் சார் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாத்தையும் நீங்கள் அழகாக எடுத்து சொன்னீங்க. நாங்கள் சில மறந்து போனதெல்லாம் வந்து ஞாபகப்படுத்தி, ஆமாம் இது நடந்துச்சுல்ல அப்படின்னு லேசாக ஞாபகம் இருந்துச்சு. இந்த நாசா நசீரா அதெல்லாம் லேசாக ஞாபகம் இருந்துச்சு. ஸ்டீஃபன் சார், ஸ்ரீதர் சார் சொன்னதெல்லாம் ரொம்ப நல்லா எடுத்துகிட்டு வந்தீங்க. ஒன்று நான் நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும், அட்லீஸ்ட் இன்னும் 10 years டைமில் நம்ம பார்க்குறாப்புல இருக்கிற ஒரு இனோவேஷன் ஒரு இன்வென்ஷன் வந்து ஜீன் தெரப்பி தாங்க.
ஜீன் தெரப்பி இப்போ வந்துருச்சு. அங்கே வந்து சிக்கிள் செல் அனிமியாங்கிறது பிளாக் பீப்புளுக்கே உள்ள ஒரு பெரிய டிசீஸ். அது சிக்கிள் செல் அனிமியா அப்படிங்கிறது நம்ம அலமேல் மேடத்துக்கு தெரிஞ்சிருக்கோம். அந்த எல்லா பிளட் செல்ஸ் ஆர்பிசி, ரெட் பிளட் செல்ஸ் ஆர்பிசி எல்லாமே சிக்கல் மாதிரி அரிவாள் மாதிரி இருக்கும், ரவுண்டாக இருக்காது. அவங்களுக்கு அந்த பிளாக்ஸுக்கே உள்ள ஒரு வியாதி அது. அது வந்து அப்படி ஃபார்ம் ஆகிடும். அது அவங்க ஃபார்ம் ஆகும்போதே கொஞ்ச நாள் சரியாக இருப்பாங்க, அப்புறம் அது ஃபார்ம் ஆகிடும். அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே கிடையாது. அவங்க 15 வயசு மேக்ஸிமம் 30 வயசு தான் இறந்துருவாங்க. ஸோ அதுக்கு இப்போ வந்து ஜீன் தெரப்பி மூலம் தான் அது இப்போ எத்தனையோ சரி பண்ணிட்டாங்க. இனிமே வர்ற காலத்தில் இன்னும் 10 இயர்ஸ் மேபி 15 இயர்ஸில் க்ரானிக் டிசீஸுக்கு கட்டாயமே அவங்க ஜீன் தெரப்பி யூஸ் பண்ணுவாங்க. டயபெட்டிஸ், அப்புறம் வந்து ஹை பிளட் ப்ரெஷர், அப்புறம் இந்த மாதிரி க்ரானிக் டிசீஸு ஈஸியாக க்யூர் பண்ண முடியுங்கிற டிசீஸ்க்கு அவங்க கட்டாயமே ஜீன் தெரப்பி வந்துடும். டாக்டர்ஸும் வந்து கட்டாயமே அது தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி ஜீன் தெரப்பி இருந்தால் டாக்டர்ஸ்க்கு வேலை போயிடும்ல. ஸோ அதனால் அவங்க வந்து அவங்களும் கொஞ்சம் ரிசர்ச் சைடில் போக ஆரம்பித்தா தான் அவங்க பிழைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போவே அதெல்லாம் அங்கே வந்துருச்சு. ரிசர்ச் இல்லாமல் ஒன்றும் இல்லைங்கிறது. ஏன்னா வந்து மெயினாக டாக்டர்ஸ் வந்து நர்ஸ் ப்ராக்டிஷனர்ஸ் தான் ரெகுலர் டாக்டர்ஸாக அங்கே இப்போ இருக்கிறாங்க. அதாவது ஜென்ரல் மெடிசன், பீடியாட்ரிக்ஸ் இதுக்கெல்லாமே நர்ஸ் ப்ராக்டிஷனர்ஸே பண்ணுறாங்க. நிறைய ரொம்ப காம்ப்ளிகேட்டட், அதாவது ஹைலி ஸ்பெஷலைஸ்ட் மட்டும்தான் எம்டி இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே இப்போ வர ஆரம்பிச்சதுனால அவங்க ரிசர்ச்சுக்கு நிறைய போயிட்டுருக்குறாங்க. ஸோ இது கட்டாயமே நம்மளால் சாத்தியம். நம்ம மற்றதெல்லாம் வந்து நம்ம வந்து ஹைப்போத்தட்டிக்கலாக இப்போ இருக்கலாம் அப்படிலாம் இருக்குது. ஏஐ வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஏஐ இன்னொன்று வந்து ஒன்று இப்போது எப்படி அது ஃப்யூச்சரில் டிஃபென்ஸ்க்கு வரப்போகுது தெரியாது. இப்போ அமெரிக்காவில் வந்து அவங்க கோல்டன் டோம் பண்ணணுன்னு இருக்காங்க. அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரம்ப் வந்து தான் ரொம்ப இனிஷியேட் எடுத்து பண்ணிகிட்ருக்காரு. அந்த கோல்டன் டோம் அப்படிங்கிறது வந்து இமேஜினரி டோம் தான். அது வந்து ஒரு டோம் மாதிரி ஒரு இதில் இருக்கும். ஒன்று கூட உள்ளே வராது. அந்த கண்ட்ரியை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு எந்த மிசிலுமே உள்ளே வராது. அங்கேயே அது ரிஃப்ளெக்ட் பண்ணி தள்ளி விட்டுரும் எல்லாத்தையும். அந்த மாதிரி அவங்க பண்ணிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் மேடம், அது வந்து இஸ்ரேல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பண்ணிருக்காங்க இல்லையா? பண்ணியிருக்காங்க. அதே தான் இவங்களும் அவங்களும் ஒன்று தானேங்க. இவங்க 2 பேரும் ஒரே மனுஷங்க தான். ஸோ அதனால இங்கேயும் வந்துடும். இங்க பண்ணிட்டு எப்படி மேடம் அது எப்படி அது ஹோல் கண்ட்ரி அப்படி அது கவர் பண்ற மாதிரி ஆமாங்க. பண்ணுவாங்க அது ஆமா. அங்கங்க இருக்குமா, அங்கங்க அந்த டோம் மாதிரி. அது டோம்னா நிஜம் டோம் இருக்காது. அது ஒரு ஏரியா மட்டும். அது வந்து அந்த ஏர்ல வந்து உள்ள வர ஏர் எந்த மிசைலோ ஒண்ணுமே உள்ள வர முடியாத மாதிரி ஒரு ஷீல்டு இருக்குமா. பிசிக்கலாவா இல்ல டிஜிட்டைஸ்டா மேடம்? வெர்ச்சுவலா இருக்கும். வெர்ச்சுவலா இருக்கும். டிஜிட்டல் பிசிக்கலா இருக்காது. பிசிக்கலா இருக்காது. வெர்ச்சுவலா இருக்கும். ஆமா. அது வந்து அங்கங்க அந்த மானிட்டரிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கும். அந்த மானிட்டரிங் ஸ்டேஷன் வந்து அதை ஆக்டிவேட் பண்ணிருச்சு அப்படின்னா, அந்த சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணிருச்சுன்னா ஒண்ணுமே உள்ள வராது. அப்படி ஓகே ஓகே மேடம். தெரியாத வரைக்கும் அவங்களோட இமேஜின் இல்ல தெரியாத இல்ல வரைக்கும் அவங்க இது இப்ப வந்திருக்குல்ல, இது எப்படி இனிமே ஃபியூச்சர் அஃபெக்ட் பண்ண போகுதுங்கிறத நம்ம யோசிக்கணும். அதாவது இப்ப இஸ்ரேல் பண்ணிருக்கு வச்சுங்களேன், நம்ம இப்ப அமெரிக்கா பண்ணிருச்சு வச்சுங்களேன், கொஞ்சம் ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்தியா பண்ணும். இந்தியா பண்ணும் கண்டிப்பா. இதை காப்பி பண்ணும் கட்டாயம். ஏன்னா இப்போ 60 வருஷம் கழிச்சு தான் நம்ம மூணுக்கே போயிருக்கோம். ஸோ இதை காப்பி பண்ணும். அதுக்கப்புறம் பாகிஸ்தான் காப்பி பண்ணும். அந்த வாசனம் கதையே தான் இதுவும். ஸோ எல்லாரும் அதேதான். எல்லாரும் காப்பி பண்ணி ஒரு டோம் வச்சுக்குவாங்க. சின்ன சின்ன நாடுகள் கஷ்டப்படும். ஆமா. நம்ம வஸ்திமா சொன்ன மாதிரி அந்த கபிலன் வைரமுத்து வந்து ஆகோல்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. அதுல வந்து இதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி இது அவருடைய கவர் பேஜ். இந்த மாதிரி ஒரு கிளவுட் இருக்கும். அந்த கிளவுட் வந்து இட் வில் ப்ரிவெண்ட் நமக்கு வந்து வேற எந்த எதிரி நாட்டோட இதெல்லாம் உள்ள வராதபடிக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கிளவுட் வந்து மேல நம்ம இதுக்கு மேல இருக்கிற மாதிரியே இருக்குன்னு சொல்லி அவர் கிளியரா அதுல எழுதியிருக்காரு. இப்போ இது ஆக்சுவலா இது செகண்டு, இன்னும் 3ஆவதும் வந்துருச்சு. நான் அது ஒன்றும் வாங்கல. நல்லா இருக்கும். இதுல எல்லாமே ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டா எழுதியிருப்பாரு. சார் ரவி சார் கேட்ட மாதிரி இந்த ஏஐல ஷேர் மார்க்கெட்ல பண்ணிருக்காங்க. அது பேரு ஏஐ ஏஜென்ட்ஸ். கேக்குதுங்களா சார்? இல்ல சார். கேக்குது சார். ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து நீங்க எப்படி பண்ணலாம்ன்றத பண்ணி கொடுத்தோம் சார். ஆனா ஷேர் ப்ரெடிக்ட் பண்ணாது சார். இல்ல அதுக்குதான் வந்து ஆல்கோ ட்ரேடிங் இருக்கு சார். ப்ரெடிக்ஷன் பண்றோம். லாபம் எவ்வளவு வரும், இதுல இன்வெஸ்ட் பண்ண which one will be there அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ப்ரெடிக்ஷன் தான்.
நம்ம இது ஷேர் மார்க்கெட்ல யார் மாஸ்டரோ அவங்க சொல்லுங்க, அவ்வளவுதான். செல்வகுமார் யார்? நம்ம செல்வகுமார் சார் தான் அதுதான் மாஸ்டர் இங்க. சார். ஐயோ சார், மாஸ்டர்லாம் கிடையாது. பட் நீங்க வேற. இல்ல, இப்ப அதுக்கு இருக்கிறதுல வந்து நீங்க தான் பாத்தீங்கன்னா மாஸ்டர். வேற யாரும்? ஆல்கோ ட்ரேடிங்னு இருக்கு சார். ஆல்கோ ட்ரேடிங் வந்து பாத்தீங்கன்னா ஏஐயோட வந்து கனெக்ட் ஆனது தான். பட் ஆனால் நீங்க ஏஐ கிட்ட ஒன்றும் இல்லை, சாட் ஜிபிடி அதுகிட்டே கேட்டால் கூட சரி, அது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனே கொடுக்காது. ஸோ ஏன்னா ட்ரேடிங்கை பற்றி ஐடியா ஒன்றா தருமே தவிர, மற்றபடி ட்ரேடிங் என்ன பண்ணலாம். ஆக்சுவலாக ட்ரேடிங்கில் வந்து முக்கியமாக ஜென்ரல் ஸ்கிரிப்ட் வாங்குறது வந்து பிரச்சனையே கிடையாது. அது வந்து எல்லாருமே வாங்கிக்குவாங்க. அதில் ரொம்ப பெரிய பாப்புலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங் தான். அந்த ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸ், இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி ரிஸ்கான ஒரு ட்ரேட் அது. அந்த ட்ரேடை பற்றி எந்த ஏஐயும் வந்து சொல்லாது. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கோ ட்ரேடிங்னு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கார்ப்பரேட் எல்லாம் வந்து அதை தான் யூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுறாங்க. இப்ப ஏஏ சொல்லிடுச்சு, நான் ப்ரிடிக்ட்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அதுதான் சார், அதுதான். அது வந்து ஷேர் மார்க்கெட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லவே சொல்லாது சார். வாய்ப்பு கிடையாது. ஐடியா அது வந்து ஐடியா கொடுக்கும் சார், ஐடியா கொடுக்கும். நீங்க ஐடியா என்ன கொடுக்கும். வாங்கலாம், என்ன செய்யலான்றது சொல்லுமே தவிர, மற்றபடி அது வந்து ப்ரெடிக்ட் பண்ணி இந்த டைம்ல வாங்கு அதெல்லாம் எதுவுமே சொல்லாது. குட். வாங்க லதா மேடம் பேசுங்க. கல்யாணி ஸ்ரீதர் வாங்க. கல்யாணி மேடம் அவங்க லதா பேசுறேன், நான் பேசுறேன் சார். லதா பேசுறேன். பேசுங்க. யாரும் வணக்கம் சார். நாங்கள் என்னென்னவோ நினச்சோம், ஆனால் நீங்கள் ஆரம்பித்தது அழகாக உங்களுடைய ஸ்டார் கேசிங்ல இருந்து நல்லா இருந்தது சார். அந்த பிளானட்டு, அந்த சேட்டலைட்டு, அந்த இது நீங்கள் காமிச்ச ஃபோட்டோஸே நல்லா இருந்தது. இன்னும் கொஞ்சம் காமிச்சாலும் நாங்கள் பார்க்க தயாராக இருக்கோம்னு சொல்லி அமுதாமா சொல்ல சொன்னாங்க. அதுக்கப்புறம் சார் இன்னைக்கு காலையில் ஆக்சுவலாக நானும் அமுதாமாவும் பேசிட்டு இருக்கும்போது 10 ஃபேக்டர் டாப் 10ன்னு போட்டு வச்சிருக்காரு, என்னத்தை பற்றி பேச போறாரோ தெரியலையே இந்த பாஸ் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். அப்போது நான் யோசித்தேன், மேபி 2025ன்னு போட்டதுனால அந்த வருஷத்தில் நடந்த ஒரு 10 விஷயங்களை பற்றி பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஐ எக்ஸ்பெக்டட் தட் யூ வில் கோ இன் டு திஸ் டைப் ஆஃப் இது. ஏன்னா நீங்கள் வந்து பாலிடிக்ஸுக்கு போக மாட்டீங்க, சாமியும் கும்பிட மாட்டீங்க, அதனால இங்கே தான் வந்து நிற்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அதே மாதிரி தான் இருந்தது. ஒரே திங், இவரை உட்கார வச்சுருந்துருக்கணும், எல்லாத்துக்கும் நல்ல கிளாரிட்டி இருந்திருக்கும். இவர் கொஞ்சம் வேலையாக இருக்காரு, அதுதான். இல்லைன்னா இவர் வந்து நிறைய விஷயங்கள் இதை பற்றி பேசியிருப்பாரு. இது அது நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னது எல்லா பாயிண்ட்டுமே இப்போ நோட் பண்ணேன் சார். எல்லாமே நல்லா இருந்தது. அந்த செல்ஃப் ஹீலிங் வந்து இட் இஸ் அ மஸ்ட்டு. ஏன்னா அந்த பாக்டீரியா வந்ததுனால தான் உருப்பிடும்னு நினைக்கிறேன். ஒத்த செங்கலை வச்சு எல்லாத்தையும் கட்டி விட்டுறாங்க நமக்கு. இப்போ பிரிக்ஸ் வேற கட்டுறதுங்க சார். ஒரு வாலில் வந்து சிங்கிள்ஸ் இது பிரிக்கு தான் வைக்கிறாங்க. நம்மளாம் அந்த காலத்தில் வைக்கிறப்ப டபுள் பிரிக் வச்சு கட்டுவோம். அதனால நாய்ஸ் வந்து அட்லீஸ்ட் சவுண்ட் ப்ரூஃபாக இருக்கும். இப்போ அப்படி இல்லை, பக்கத்து ரூம்ல என்ன நடந்தாலும் நம்மளுக்கு கேட்குற மாதிரி தான் சவுண்ட் ப்ரூஃப். அந்த லெவலில் தான் இருக்குது. ரொம்ப மோசமாக இருக்குது. அதுவும் இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ எங்கள் வீட்டுக்கு வெளியில் எல்லாமே கிராக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பேக்டீரியா இப்போ ஒரு பெயிண்ட் சொல்லிட்டு தான் இருக்காங்க சார், ஏதோ ஒரு டைப் ஆஃப் பெயிண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த லெவலுக்கு வந்துருச்சாங்கிறது ஐ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட். அது அப்புறம் மித்ரா இஸ் ரியலி குட். அது வந்து ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னாக்கா, ஈவன் இப்போ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம கூட இருந்தால் கூட அது ஒரு மித்ரான்னு ஒன்று கைக்கு இருந்தது அப்படின்னாக்கா அது ரியலி ஹெல்ப்ஃபுல். அது எல்லாத்துக்கும் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு தெரில. இந்த குவாண்டம் இன்டர்நெட் நானும் பார்த்தேன் சார். இன்னொன்று கூட வந்து குவாண்டம் இதில் வந்து எலக்ட்ரிசிட்டி கூட அப்படி தான் வரப்போகுதுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஸ்பேஸில் இந்த மாதிரி ஒயர்ஸ் எல்லாம் எதுவுமே தேவையில்லை, எலக்ட்ரிசிட்டி கூட அப்படி தான் வரப்போகிறதா நானும் அது பார்த்தேன் நான் அந்த பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் வெரி நைஸ். இது ஆக்சுவலாக அது இட் இஸ் அ மஸ்ட். நம்ம எல்லாருக்கும் வந்து க்யூர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது வசதி மேம் சொல்லியிருக்காங்க. பேட்ரி வந்து இது நானும் எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது, பட் நாட் வெரி டீட்டெயில்டு ஒன். சோடியம் அயான்னு அந்த லித்தியமுக்கு பதிலாக அது ஏதோ அது ரிலேட்டடாக நான் கூட இந்த சால்ட் வாட்ரு அதை பற்றி கூட ஏதோ படித்த மாதிரி இருக்குது அந்த பேட்ரி. இது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த மஜோரினா சிப்பு வந்து அது எதுக்கு பேர் அப்படி வச்சாங்கன்னு தெரியல. மஜோரினா அந்த இது மாதிரி இருக்குது பார்த்தாக்க. அது ஃபாஸ்ட் இது அது. எனிவே அது அப்புறம் அந்த சோலார் சிஸ்டம் அது நீங்கள் சொன்ன மாதிரி அது பல்லாயிரக்கணக்கில் நிறையா வெளியில் இருக்குது. அது நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இதுக்குள்ளே தான் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்கிறது. அந்த பிளானட் ஹண்டிங் அந்த இது அதுவும் நல்லா இருந்தது. அந்த டெலஸ்கோப் இல்லைங்களா சார், அது நல்லா அந்த பாயிண்டில் ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி ஆஸ்ட்ராய்ட்ஸு அங்கே வாழ்க்கை இருக்கிறது, அது எல்லாமே நல்லா இருந்தது சார். I don't have any other point to say. நிசார் வந்து இவர் சொல்லிட்டாரு, அந்த பிளாக் ஹோல் தான் we have a different இது. அந்த பிளாக் ஹோலை பற்றி ஒருத்தர் அதை parallel யூனிவர்ஸு அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதில் என்ன நடக்குது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஃபியூஷன் எனர்ஜி இஸ் குட்.
ஓவராலா வந்து எல்லாமே நீங்க எல்லாமே சயின்டிஃபிக்கா இப்ப நடக்கிற இதை நீங்க டச் பண்ணியிருக்கீங்க. ஆனா இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாவும் போகும் சார். இப்ப அந்த செல்ஃப் ஹீலிங் கான்கிரீட் பாக்டீரியா அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறது, அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு கொஞ்சம் டீட்டெயில்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அட்லீஸ்ட் யூ ஹேவ் செட் திஸ், ஸோ ஐ வில் கோ அண்ட் ஃபைண்ட் அவுட் மை செல்ஃப். இது எல்லாத்தையும் கண்டிப்பா பார்த்துருவேன். ஸோ அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெப் அஹெட். தேங்க்யூ சார் தேங்க்யூ ஃபார் மேக்கிங் அஸ் மூவ் அஹெட். வாங்க லதா மேடம். அதான் சார், நான் என்ன நினைச்சேன்னா நீங்க டாப் 10 இன் 2025 பார்த்துட்டு நம்ம குரூப்ல பேசினவங்கல டாப் 10 பேசுவீங்க போல இருக்கு. அதுல எதாவது யாருதெல்லாம் வரும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இது மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் இதுவும் கரெக்டா தான் இருந்தது. அந்த டைட்டிலுக்கு திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட் சூட்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டேன். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த இந்த எல்டர்லி கேர் ரோபோட் மித்ரா சொன்னீங்க இல்லையா, அது ஒரு தடவை விகடன்ல வந்து சார். அதாவது எல்டர்லி பீப்புள் இருந்தாங்கன்னா அவங்களோட சேட் பண்ணும், அவங்களுக்கு அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு எது வேணுமோ, எந்த டாபிக் பிடிக்குமோ அதெல்லாம் அனலைஸ் பண்ணியோ இல்லை இவங்க கொஷின் கேட்டு வேற யாராவது ஃபீட் பண்ணுவாங்களோ என்னவோ தெரியல எனக்கு. அதுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி இவங்க பேசுவாங்க. அப்புறம் சில்ட்ரனுக்கு வேண்டியது செய்வோம் அப்படிலாம் அந்த மாதிரி ரோபோட் பத்தி வந்தது. அது நான் ரிலேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சோடியம் அயன் பேட்டரிஸ் இன்ஸ்டெட் ஆஃப் லித்தியம் பேட்டரிஸ் சொன்னீங்க இல்லையா, அது வந்ததுன்னா நல்ல கார் விலை எல்லாம் இன்னும் கம்மியாகும். ஸோ ஜனங்க நிறைய வாங்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆக்சிடென்ட்ஸும் கம்மியாகும், எல்லாமே ரிலேட்டிவ்லி எல்லாமே பெட்டர் ஆகும். அது அப்புறம் இந்த குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன், ஹை ஸ்பீட் இன்டர்நெட், அது வந்ததுன்னு எங்கேயோ போகுது. இப்போயாவது அங்கங்க சில சமயம் நெட்வொர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்ப இன்னும் ஈஸியா இருக்கும். அப்ப மூவிஸ் எல்லாம் கூட திரைப்படத்துறையில கூட எல்லாம் நிறைய சேஞ்சஸ் வரும். அதெல்லாம் வரும். இப்பவே ஓடிடியில தான் எல்லாம் பாக்குறோம். தியேட்டர்ல இது சினிமா இல்லை. அப்ப தியேட்டரே க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ நிறைய நாங்க புதுசா தெரிஞ்சுக்கிட்டோம். இவங்க கல்யாணி சொன்ன மாதிரி இதை பத்தி ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்க இன்னும் ஃபர்தரா என்ன டெவலப்மெண்ட்ல இருக்கு. நான் இதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். ஒன்னொன்னு இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாவும் பேசுறதுக்கு திங்க் பண்ணலாம். நீங்களே பேசலன்னா கூட வேற பிரிச்சு கூட பேசலாம். அன்னைக்கு ஸ்டீஃபன் சார் சொன்னதுல இதை நான் பேசுறேன், இந்த 2 டாபிக் பத்தி பேசுறேன், அப்படி கூட யாராவது பண்ணலாம். அது நல்லா இருந்தது சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ பாப்போம். ஒரே ஒரு விஷயம் சார், இந்த மித்ரா பத்தி பேசும்பொழுது ஆல்ரெடி மலையாளத்துல ஒரு படம் வந்தது, ஆண்ட்ராய்டு குஞ்சப்பன்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ தான், ஒரு ரோபோட் வந்து கூடவே இருக்கும். அது அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல இருந்து கொண்டு வந்து அவங்க அப்பாவுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவான். அதுக்கப்புறமா அது தமிழ்ல கூட அந்த படம் வந்தது, ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த படம் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆண்ட்ராய்டு குஞ்சப்பனா? மலையாளத்துல வந்து ஆண்ட்ராய்டு குஞ்சப்பன்னு நினைக்கிறேன். 5.5 ஏதோ சம்திங். ஆமா, தமிழ்லயும் அதே டைட்டில் தான் நினைக்கிறேன். நான் பார்த்தேன் ஓடிடில. ஐ மீன் நல்லா இருக்கும், நல்லா பார்க்கல, இருக்கும். டைட்டில் பார்த்தேன். அந்த மூவி தேங்க்யூ வெரி மச். வாங்க அமுதா மேடம் பேசுறீங்களா? சிரிக்கிறீங்க. அமுதா மேடம் அப்படியே பிரமிச்சு நிக்கிறாங்க. சார் வந்தேன். என்ன மேடம்? முதல்ல நீங்க சொன்னதை பத்தி எனக்கு தெரியல, அதுக்கப்புறம் நீங்க சொல்லும் போதுதான் நான் வந்தேன். ஏற்கனவே நம்ம 2 பேரும் வேற சொல்லியிருக்கோம், இடையில வந்தா வாயை திறக்க கூடாதுன்னு. அதனால நான் பேசாம இருந்துட்டேன் சார். ரொம்ப எனக்கு அவ்வளவு தூரம் தெரியல. ஆனா அந்த படங்கள்லாம் நான் வந்து ரொம்ப பார்த்தேன். அதெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. அந்த நம்ம கேலக்சியை தாண்டி இருக்கிறதையெல்லாம் நம்ம கற்பனையில பாருங்கம்பாங்க. இன்னைக்கு அதையெல்லாம் பார்க்கும்போது என்னமோ எல்லாத்தையும் அள்ளி கொட்டுன மாதிரி இருக்கு. அதுக்குள்ள எங்க நம்ம உட்கார்ந்துருக்கோம், என்ன பண்றோம், நம்மளோட நிலைமை என்ன, யோசிக்க கூட நமக்கு வந்து தெரியலையே. அவ்வளவு தூரத்தை யோசிக்கிறதுக்கு கூட நம்ம மூளையால முடியல. அப்படிங்கும்போது நம்ம எவ்வளவு இருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சது. நான் ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க சார். நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தது. நகர முடியல, ஆனா என்னால நகராம இருக்க முடியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. பரவாயில்ல. அது எனக்கு அமுதா அம்மா இந்த அளவு எதிர்பார்க்கலன்னு எந்த அளவு எதிர்பார்த்தீங்க?
என்னன்னா நானும் கல்யாணி சொன்ன மாதிரி நாங்க 2 பேரும் சென்ற ஆண்டு முக்கியமான ஒரு 10 விஷயங்களை பத்தி சார் பேசுவாங்க அப்படின்னு நாங்க 2 பேரும் மத்தியானம் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ முக்கியமான விஷயங்கள்னு கேட்டா நம்ம என்னத்த சொல்ல போறோம், இந்த உக்ரைன் போற பத்தி தான் சொல்ல போறோம், வேற என்ன தெரிய போகுது அப்படின்னு நாங்க அதையும் பேசி முடிச்சிட்டோம். இந்தியா ஆனா இந்த பாகிஸ்தான் மாதிரி வார் விண்வெளி ஆய்வுகளை பத்தி பேச போறாங்க அப்படின்னு நான் நினைக்கல. ஆனா கொஞ்சோண்டு எனக்கு என்னன்னா, முந்தா நாள் தானே ஏலகிரி போயிட்டு வந்தாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிறதுனால அப்படி ஒரு சந்தர்ப்பம் இருக்குமோ அப்படிங்கிற வரைக்கும் தான் நான் யோசிச்சேன். ஆனா ரொம்ப அழகா சொன்னீங்க சார். நினைச்சே பார்க்க முடியல. நீங்க சொல்ற அந்த விஷயங்களை, அந்த இன்டர்நெட் எல்லாம் சொன்னீங்க பாருங்க, அந்த 2 படம் ஒரே மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு நொடி பொழுதுல போகும், ஒளி போற மாதிரி செய்திகள் வந்து அந்த வேகத்துல கொடுக்க போறாங்க. பிரம்மாண்டமானதுதான் அதெல்லாம். ஆனா எல்லாத்தையும் செயற்கைக்கோள் தான் இப்ப நமக்கு பார்த்து சொல்லி இருக்குது. அது எந்த அளவுக்கு அது பார்த்திருக்குதுங்கிறது அதுக்குதான் தெரியும். ஏன்னா நம்மளோட பார்வைக்கும் அதுக்கு நம்ம கொடுத்திருக்கிறத வச்சுதானே சார் அது இல்ல பார்க்கும். மேடம், செயற்கைக்கோள் கொடுக்கிற தகவலை வச்சுதான் இவங்க தான் அதை இதுதான் அப்படின்னு கணிக்கிறாங்க. ஓ இது எல்லாமே ஒரு ப்ரெடிக்ஷன் தான். அதாவது இப்படி இது இவ்வளவு தூரத்துக்கு இருந்தா இது இப்படி இருந்தா இப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் கணக்கு தான் எல்லாமே. நம்ம லதா அதுதாம்மா. மேடம் தான். சரி, அதுக்கு என்ன தெரியும் அப்படி சொல்லறீங்க? அதெல்லாம் போட்டோஸையும் அப்படி அப்படியே அனுப்பும். சோ ஆமாமா. இல்ல இல்லம்மா, அப்படி சொல்லலண்ணா. நம்ம என்ன ஃபீட் பண்ணி அனுப்பி இருக்கிறோமோ அதை தானே அது கொடுக்கும். அப்படித்தானே நமக்கு இது வரைக்கும் நம்ம சார் சொன்னாங்களே, என்னது செயற்கை நுண்ணறிவு, அதெல்லாம் அதை தானே கொடுத்துக்கிட்டு இருக்குது நமக்கு இது வரைக்கும். இல்ல, இது ஒரு டெலஸ்கோப் அங்க படம் எடுத்து கொடுக்கறது தான். இது நம்ம எதுவுமே கொடுக்கல. படம் என்ன இருக்குது அந்த படத்தை வேற வேற விதமா ஒளிகள்ல பயன்படுத்தி எடுத்து கொடுக்கறது தான். அங்க இருந்து அப்சர்வ் பண்ணி கொடுக்கறது தானே தவிர இங்க இருந்து நம்ம எதுவும் கொடுக்கல. நம்ம எதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க மாட்டோம். ஆனா அது ரொம்ப பெரிய பிரம்மாண்டம் சார். அது நினைச்சு பாக்குறதுக்கே அது ரொம்ப பிரம்மாண்டமா தான் இருக்குது. ரொம்ப அதிசயமா, ரொம்ப ஆச்சரியமா. ஒரு இதுக்கு முன்னாடி நான் பேசினேன், பிரபஞ்சத்தின் பிரம்மாண்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசினேன்ல, அதுலதான் காமிச்சேன்ல சூரியன் நம்ம எங்க இவ்வளவுண்டு எங்க இருக்கிறோன்றதெல்லாம் ஆமா, நான் அதை அப்பப்ப நினைச்சுக்குவேன் சார். அந்த சுழற்சியில அந்த எத்தனோண்டு ஒரு இடத்த நீங்க சொன்னது. காமிச்சேன்ல. ஆமா, நம்ம எல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல இல்ல. எவ்வளவு பெரிய ஆச்சரியங்கள் நிறைய இருக்குது. தேங்க்யூ. சிவகுமார் சார் வாங்க சார். ரொம்ப நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு சார். புதிய புதிய கண்டுபிடிப்பு. நான் என்ன டாப் 10 தான் பார்த்தேன். 2025 டாப். எனக்கு என்னோட சின்ன புத்திக்கு டாப் 10 மூவிஸ் தான் முதல்ல ஞாபகம். சினிமா தான் டாப் 10 மூவிஸ் பார்ப்பேன். இல்ல டாப் 10 ஹெல்த் இஷ்யூஸை பத்தி பேசிங்களான்னு நினைச்சேன். வேற என்ன டாப் 10 அப்படி என்னோட யோசனை. எனக்கு ஹெல்த் டாப் 10 நியூஸ் என்ன சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். ஆனா புதிய கண்டுபிடிப்புகள் நிறைய சொன்னீங்க. மித்ரா ஏஐ பத்தி சொன்னீங்க, வயசானவங்களுக்கு எல்லாம் யூஸ் ஆகும்னு சொன்னீங்க, சந்தோஷம். பேட்டரி பத்தி சொன்னீங்க, இப்போ ஏதோ லித்தியம் யூஸ் பண்றாங்க, இனிமேல் வரப்போது சோடியம் அயான் சொல்லி ஏதோ சொன்னீங்க, சூப்பர். அப்புறம் குவாண்டம் இன்டர்நெட் பத்தி சொன்னீங்க. ஏதோ வார்த்தைகள்லாம் தெரிஞ்சுக்க முடியுது, ஃபுல்லா எல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. குட். சிஆர்ஐ எஸ்சிஆர் ஏதோ சொல்ல ஆரம்பிச்சீங்க. ஜீன் தெரப்பி சொன்னீங்க. அப்புறம் சீலிங்ல கிராக் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா செட்டில் ஆயிடுன்னு சொன்னீங்க. ஓகே, அது மாதிரி அது சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டா எல்லாருக்கும் பயன்படும் சார். அது சீக்கிரம் வந்துட்டாது, வந்துரும், எனக்கு தெரிஞ்சு வந்துரும். அதுல இது பாக்டீரியா வர இருக்குதுன்னு நீங்க மகிழ்ச்சி சார், நல்லா பிரசன்ட் பண்ணீங்க. நீங்க சொல்ற வரைக்கும் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் போன் வந்துருச்சு, கேட்டுட்டு தான் இருந்தேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. யார் பேசுறது அடுத்தது? வாங்க, யார் வேணா பேசுங்க சார். நான் பேசுறேங்களா? வாங்க சார். சார், இது நான் சிவகுமார் சார் சொன்ன மாதிரி தான் சார். நான் ஆக்சுவலாக என்ன நினச்சிருந்தேன்னாக்கா, நீங்கள் டாப் 10ன்னு போடவோ இந்த இந்த லாஸ்ட் இயர் நடந்த மீட்டிங்கில் ஏதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கோ அதை மட்டும் தான் பேச போகிறீங்கன்ற மாதிரி நான் நினச்சிருந்தேன். பட் ஆனால் என்னென்னா, இன்னைக்கு ராமு சார் அவருடைய ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணியிருந்தேன். அதில் அவர் என்னென்னா, ஆல்ரெடி 100 லெக்சரில் 10 ஃபஸ்ட்டு 10 போட்டிருந்தார். சப்போஸ் அது போல தான் இதுவும் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிருந்தேன். பட் ஆனால் நீங்கள் ரொம்ப வித்தியாசமாக, சாதாரணமாகவே எம்ஓஎம் குரூப் ஆல்வேஸ் ஒரு வித்தியாசமான குரூப்ன்றதுக்கு இதெல்லாம் தான் சார் நிரூபணம். என்னன்னா, புதுசு புதுசாக பாருங்கள், எங்களுக்கு தெரியாத விஷயங்களெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லி தரீங்க, நிறைய தெரிஞ்சிக்க முடியுது.
பட் இதனால என்னன்னா கொஞ்சோண்டு இருக்கிற அறிவு கூட இன்னும் கொஞ்சம் நாள்ல கொஞ்சம் விஸ்தாரமாயிடும்னு நினைக்கிறேன் சார் நான். ஸோ எனக்கு ரொம்பவே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான் சார். நிறைய தெரிஞ்சுக்க முடிஞ்சது. நாங்கள் ஆக்சுவலாக ஃபீல்டுலேயே தான் இருக்கோம். ஆனால் இந்த சோடியம் அயான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்படவே இல்லை. லித்தியம் அயான், அப்புறமா லித்தியம் ஃபெரோஃபாஸ் இதெல்லாம் தான் கேள்விப்பட்டிருக்கோம். சோடியம் அயான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கே ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு ஒரு பிசினஸ் டிப். அதுதான் சோடியம் அயன் வந்து பாத்தீங்கன்னா இருக்குன்றது எனக்கு இப்பதான் தெரியுது. ஸோ அது மாதிரி நிறைய புது தகவல் எல்லாம் சொல்லுங்க. அவ்வளவுதான், நீங்க முயற்சி எடுங்க. சோடியம் அயன் எல்லாம் எப்படி வருது கொள்றது ரிசர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு இது மிகப்பெரிய டெவலப்மெண்ட் கிடைக்கும். குயிக்கா நீங்க பண்ணிடலாம் அதை. டெஃபினட்டா சார். தேங்க்யூ சார். ரொம்ப அருமையா இருந்தது சார் செஷன். நன்றி சார். நன்றி. ஆர்மன் சார் பேசுறீங்களா? வாங்க. வணக்கம் சார். வணக்கம். லேட்டாக தான் வந்தேன். ஏன்னா பிள்ளைங்க அப்பப்போ கால் வந்து 2 எனக்கு ஜெர்மனி கனடா வந்ததுனால என்னால் பேச முடியல. ஆனால் நீங்கள் இந்த பிளாக் ஹோல்ஸ் வரும்போது நான் வந்தேன். அதுக்கப்புறம் வந்து ரவி சார் கேள்வி கேட்டதுனால அந்த 10 பாயிண்ட் சொல்லும்போது அப்படியே வரிசையாக நோட் பண்ணிட்டு வந்தேன். அந்த நோட் பண்ணிட்டு வரும்போதே நீங்கள் நிறைய தகவல்கள் சொல்கிறேன். ஐயோ ஏகப்பட்ட தகவலை மிஸ் பண்ணிட்டோமே, இன்னும் கொஞ்சம் நம்ம மிஸ் அடடா போச்சே அப்படின்னு இருந்தது மைண்டில். அதனால் எப்படினாலும் நீங்கள் வந்து திருப்பி பழையபடியே வந்து இதில் போடுவீங்க, வந்து யூடியூப்பில் போடுவீங்க. அதில் கொஞ்சம் பார்த்துட்டு திருப்பி கொஞ்சம் கொடுக்கலான் இருக்கிறேன் வந்து. ஆனால் ரொம்ப பிடிச்சது வந்து அந்த குவாண்டம் தியரியை பற்றி சொன்னீங்க. வந்து குவாண்டம் தியரி வந்து இட் இஸ் நத்திங் பட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை வந்து தான் பழையபடியாக அந்த அட்வான்ஸாக வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து என்னுடைய கணிப்பு, வந்து ஒரு எதிர்பார்ப்பு. மற்றபடி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க சார். அதை வந்து என்னால் வந்து ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து பாறைகள் வந்து எப்பயுமே முன்னோடியில் நிறைய சுற்றிக்கிட்டு இருக்கு. அது எப்போ உள்ள போதோ முன்னாலே ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு இப்போ வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு, பூமியை நெருங்கிட்டு இருக்கு, இங்கே தான் எவ்வளோ போகுது, அங்கே எவ்வளோ போகுது சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது வந்து பொய்யாக்கு விதமாக எல்லாமே தள்ளி போயிடுச்சு வந்து. அப்போ வந்து சோடியம் அயான் வந்து நாங்கள் ஃபிசிக்ஸ் லேபில் வந்து டெஸ்ட் பண்ணும்போது சோடியம் லேப் வச்சு செல்ல வந்து சோடியம் அயான் வந்து வெளிப்படும். அதுலேருந்து இந்த மாதிரி ஃபியூச்சரில் டெவலப் ஆகும்னு சொல்லி நான் வந்து எப்பயோ 20 வருஷத்துக்கு முன்னால் வந்து 25 வருஷத்துக்கு முன்னால் காலேஜில் படிக்கிற சமயத்தில் வந்து கேள்விப்பட்டேன் வந்து படிப்பு. ஆனால் அது இப்போ வந்து சாத்தியமாக இருக்குங்கிறது வந்து வியப்புத்தகுந்த ஒரு செய்தி சார். வந்து இன்னும் நிறைய கேட்கணும் சார். நான் முழுசாக கேட்குறேன். நான் அரைகுறையாக சொல்லிட்டு நான் வந்து இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ நான் கெஸ் பண்ணி கேட்டு சொல்கிறேன் சார். நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள். சக்கரபாணி சார் வாங்க. சார் ஒரே ஒரு சின்ன விஷயம் சார். நீங்க சார் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, நம்ம அந்த ஃபோட்டோஸில் இது சேட்டலைட்டு கிராஸ் ஆனது வந்து ஃபோட்டோ இருந்தது இல்லையா, அது கொஞ்சம் காட்டுங்க சார் அவங்களுக்கு. பார்க்குறேன் அது இருக்கா அந்த ஃபோட்டோ. ஏதோ ஒன்றில் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்றுத்துல இருந்தது பார்த்தோம் நம்ம. அது கொஞ்சம் காட்டுங்க சார். காட்டினீங்கன்னா கொஞ்சம். சக்கரபாணி சார் நீங்க பேசுங்க. வணக்கம், வாய்ப்புக்கு நன்றி சார். இன்று ஒரு தகவல் மாதிரி இன்னைக்கு 12 தகவல்களை கொடுத்தீங்க. அத்தனையும் பயனுள்ள தகவல். நான் கொஞ்சம் கெஸ் பண்ணேன். டாப் 10 கெஸ் பண்ணேன். நிச்சயமா அந்த லேட்டஸ்ட் இன்வென்ஷன் அதை பற்றி ஏதாவது சார் சொல்லுவார் அப்படின்னு நினைச்சேன். தட் நான் நினைச்சது சரியாகுது. இந்த ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் ஹீலிங், அந்த கான்கிரீட் செல்ஃப் ஹீலிங் இப்போ நம்ம வந்து இந்த டாக்டர் ஃபிக்ஸ்ன்ற மாதிரி ஒரு டைப் ஆஃப் திங்ஸ் நீங்க சொன்னீங்க, ரொம்ப இது. அடுத்தது ஏஐ எல்டர்லி கேர் சொன்னீங்க பாருங்க. நான் ஒரு வீடியோ ஒருத்தர் அனுப்பியிருந்தார் எனக்கு. அது ஒரு ஃபன்னுக்காக அனுப்பியிருந்தார். அது என்ன கேட்டால் ஒரு ஜேசிபி மிஷின் மாதிரி சின்னதாக ஒன்று, ஒரு எல்டர்லி பர்சன் பக்கத்தில் அந்த ஜேசிபி மிஷின் மாதிரி இருக்குது. அது சாதத்தை அள்ளி வாயில் ஊட்டுற மாதிரி. இவர் தலையாட்டினாருனாக்கா வாய் கிட்ட கொண்டுட்டு போகுது. அவர் வாயை மூடிக்கிட்டு இருந்தாலும் வெயிட் பண்ணுது. அதுக்கு அவர் வாயை திறந்தா உள்ள தள்ளுது, மண்ணை அள்ளி போடுற மாதிரி. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு ஃபன்னுக்காக ஒருத்தர் அனுப்பியிருந்தார் அந்த இது. அதுக்கப்புறம் இவர் ஏதோ சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணி குடிக்கணும்னு சொல்லி இப்படி கையை இப்படி தூக்குறாரு வர வரல. உடனே அது வெயிட் பண்ணுது. அப்புறம் இவர் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு தண்ணி கிடைக்கிறாரு. ஒருவேளை அதுக்கு அது கொடுத்துதான் ரொம்ப அது ஃபன்னுக்காக பார்த்தேன் நான். அது மாதிரி இந்த எல்எல்இ காருக்காக ஒரு மித்ரா இது பண்ணியிருக்கிறது அது ரியலி ரொம்ப இதாக இருக்கு. அடுத்து இது வரைக்கும் நம்ம குவாண்டம் சர்வரை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருந்தேன். இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணி குவாண்டம் சர்வர். இப்போ குவாண்டம் இன்டர்நெட்டு இருக்கிறத சொன்னீங்க. அதுல இந்த என்டாங்கிள் அந்த டெக்னாலஜி குவாண்டம் சர்வர்லையும் யூஸ் பண்ண பேசுவாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு நியூ ஒரு புது தகவல் இது குவாண்டம் இன்டர்நெட்டை பற்றி நீங்கள் அதை சொன்னது இருப்பது. அதுக்கப்புறம் இந்த மரபணு மாற்றங்கள் அது எல்லாம் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் இது பண்ணுறதுக்கு. அதுக்கடுத்தது இந்த குவாண்டம் சிப்பு, அதான் எகைன் அந்த டைப் ஆஃப் திங்ஸ் இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் கண்டுபிடிச்சிருக்கு. அது ரொம்ப இதாக இருந்தது. இந்த பிளாக் ஹோல் டெக்னாலஜி பற்றி ஒரு 3 days பேக் வந்து இந்து தமிழ் திசையில் பேப்பரில் கரும்புள்ளி வெளி அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஆர்டிகல் போட்டுதான். நான் படிக்கணும்னு எடுத்து வச்சேன். அது படிக்கவே இல்லை. அது என்னன்னு பார்க்கணும்.
கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் பேஜுக்கு இந்து தமிழ் திசை பேப்பர்ல அதை போட்டிருந்தான். அதை பார்க்கணும். அது வந்துட்டு அடுத்து நீங்க சொன்ன மாதிரி அந்த நாசாயிஸ்டரோட அது நிசாரனை பத்தி எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்தது. யாரோ சம் லீடர்ஸ் பத்தி ஏதாவது இருக்குமோன்னு நினைச்சேன். அப்புறம் நீங்க சார் சொன்னதெல்லாம் கொஞ்சம் ரெக்கலெக்ட் பண்ணி பார்த்தேன். நனவு வரல எனக்கு அது இது. ஸோ நல்லா அருமையானது இருக்கும். அதை மறுபடியும் இப்போ கொடுத்துருக்கீங்க லிங்க், அதை வச்சு பார்க்கலாம். அப்புறம் இந்த ஃபியூசன் எனர்ஜி பத்தி சொல்ல பார்த்தல எனக்கு 2 நாளா இந்த ஷேவிங் பிளேடு வந்து ஃபியூசன் பவர் அது பேட்டரி போட்டு இது பண்றது. அது இந்த ஃபியூசன் எனர்ஜியை பார்த்து எனக்கு அது நான் 2 மணி நேரம் தேடிக்கிட்டு இருந்தேன். கடை ஏறினேன், அது கிடைக்காத அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். அது ஒரு நல்ல டைப் ஆகுது. அடுத்து கூகுள் டீப் மைண்ட் ஏஐ சொன்னீங்க. நான் கூகுளோட டீப் சிக் ஏஐ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது புதுசா டீப் மைண்ட்ன்றது புது ஏஐ போல. அது இது உண்மையிலேயே புது தகவல்கள், அது பயனுள்ள தகவல்கள். நாங்கள்லாம் படிச்சா கூட இருந்தாலும் அப்படி தொகுத்து தருவோமான்னு தெரியல. நல்ல அருமையான தகவல், பயனுள்ள தகவல் சார். வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப இதுவாக இருந்தது. நன்றி சார். நன்றி நன்றி சார். நன்றி நன்றி. இப்ப இவரு சொன்னா கேட்டார்ல நம்ம செல்வகுமார், தெரியுதா உங்களுக்கு இந்த படம்? தெரியுதா? படம் இல்ல, ஒரு இதுதான் படம் இல்ல போட்டிருக்கீங்க. சார், ஏதோ வேர்ட் டாக்குமெண்ட் தான் தெரியும். ரைட்டா தெரியுது. தெரியுதா? தெரியல. இல்ல, இல்ல, படம் வரல. இப்போ மேல ஒரு கோடு இருக்கு பாருங்க. எஸ் சார், எஸ். இதுதான் அந்த சேட்டலைட் போனது. அந்த பிக்சர்ல அந்த சேட்டலைட் மூவ் ஆனது. லைக் நம்ம ஜெட் ஏரோப்ளேன் போனா கூட அது மாதிரி ஒரு ஆஹா, கோடு நீட்டா இதுல போட்டிருக்கு சார். புகைலாம் கிடையாது, புகைலாம் கிடையாது. ஆஹா, அந்த ஆ, அந்த ஓகே லைட் சார். ஷட்டர் ஸ்பீட்ல அது மூவ் ஆன அத்தனையும் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஷட்டர் ஸ்பீட் வந்து ஒரு 10 செகண்ட்ஸ்னா அந்த 10 செகண்ட்ஸ்ல எப்போ எவ்வளவு தூரம் மூவ் ஆச்சோ அந்த மூவ்மெண்ட் ஃபுல்லா ஒவ்வொரு ஸ்டெப்பா ரெக்கார்ட் ஆயிடுச்சு. சார் அதை கொஞ்சம் பெரிய என்லார்ஜ் பண்ணி காமிங்க சார். கொஞ்சம் அப்படியே போட்டுங்க, கொஞ்சம் அப்படி. எஸ். என்ன சார் அது? சேட்டலைட் மூவ் ஆனது. இந்த பிக்சர் எடுத்ததுல அந்த சேட்டலைட் வந்து அங்க மூவ் ஆச்சு. அந்த சேட்டலைட்ஸ் நிறைய சேட்டலைட்ஸ் மூவ் ஆச்சு. அதுல இது ஒண்ணு. நாங்க கிட்டத்தட்ட ஒரு 8-10 சேட்டலைட்டை வந்து பார்த்தோம். ஆமா, அருமையான ஒரு நிகழ்வு. அலமேல் மேடம் பேசுங்க சார். கலக்கிட்டீங்க சார், இவ்வளோ தகவல் சொல்லிட்டீங்களே. உங்களுக்கு பிரெயின் பயங்கரமா ஸ்வெல்லா இருக்கும். எங்களுக்கு கொஞ்சமா ஏறிச்சு இப்பதான். சார் நீங்க முதல்ல சொன்னீங்கல்ல ஏலகிரியில, எங்களுக்குலாம் அந்த இதை காமிக்கவே இல்லை சார். நாங்களாம் போனோம் இது பேட்ச். அது இல்ல அதாவது ஏலகிரியில ரெகுலரா நடக்கிறது கிடையாது. இது வந்து ஒருத்தர் நடத்துறாரு, தனியா நடத்துறாரு. அந்த அவரு வரும்போது, அவர் திருப்பூர்ல இருந்து வரும்போது அந்த நிகழ்ச்சி போடும் போது அது தகவல் வந்ததுனால நாங்க போனோம். ரொம்ப நல்லா இருந்தது அது. அது நாங்க அடுத்த தடவை நீங்க உங்களோட தான் நாங்க திருப்பி போகணும்னு நினைக்கிறேன், இந்த ஸ்டார் புது விஷயம்லாம் கண்டுபிடிக்க. அப்புறம் மித்ரா நல்லா இருந்தது சார். மித்ரா ரோபோட் வருது. இந்தியாவில தான் பெங்களூர்ல கண்டுபிடிச்சிருக்காங்க சார். 2 பேர், பாலாஜிங்க மகாலட்சுமிங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பேட்டன்ட்டும் வாங்கியிருக்காங்க. அப்புறம் இந்த ஜீன் தெரப்பி வந்து இன்னும் கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியலா இருக்கு சார். நான் எடிட்டிங் பண்றாங்க. சில வியாதிகளுக்குலாம் இப்பதான் மைஸ்ல ட்ரை பண்றாங்க. இன்னும் ஹியூமன் ட்ரையல். அதுதான் அந்த பேபிக்கு ஒண்ணுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. யூஎஸ்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. பட் மத்தவங்களுக்கு எல்லாம் இன்னும் சக்சஸ்ஃபுல் ஆகல. இல்ல சார், நிறைய ரொம்ப டிஃபிகல்ட்னு சொல்றாங்க. பட் கண்டுபிடிச்சிருவாங்க இன்னொரு 1 or 2 years. வந்துரும். Gene editing and gene therapy is very important for removing genetic defect in the body. அது வந்தாச்சுன்னா மேடம் சொல்ற மாதிரி டயபெட்டிஸ், இந்த பேங்க்ரியாஸ் ப்ராப்ளம், இது பிரெயின் ப்ராப்ளம்லாம் சரி பண்ணிடலாம். அப்புறம் இந்த குவாண்டம் பத்தி எனக்கு ஒன்றும் புரியல சார். அப்புறம் பிளாக் ஹோல் பத்தி சொன்னீங்க. அது பிளாக் ஹோல்னா ஒரு பெரிய அழிவு ஹோல் தான். அது எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்து. இல்ல மேடம், அது பிளாக் ஹோல்னா அழிவு எல்லாம் கிடையாது. பிளாக் ஹோல்ன்றது அது வந்து பிளாக் ஹோல்ன்றது நம்ம யூனிவர்ஸ்ல இப்ப இதுல கேலக்சிஸ் எல்லாம் இருக்கிறது இல்லையா, அந்த கேலக்சி மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் சேர்ந்த ஒரு அமைப்பு. அந்த அமைப்புக்குள்ளர அது என்ன ஆகுதுன்னா அது வயசாகுது. அதாவது பல கோடி வருஷங்கள் ஆன உடனே அது வீக் ஆயிடுது. வீக் ஆன உடனே ஒரு ஹோலா ஃபார்ம் ஆகி உள்ள அந்த டோட்டல் எல்லாரோட ஈர்ப்பு சக்தியும் சேர்ந்து எது கிட்ட வந்தாலும் அது ஈர்த்துக்குது. இதுதான் பிளாக் ஹோல்னு சொன்னாங்க. அப்புறம் அது ரினியூ ஆகுமா? அது அவ்வளவுதான். இந்த இடத்துல உள்ள பிரச்சனை அதுதான். இது வந்து
நம்ம வந்து ஒரு ஒரு கால்குலேஷன்ல இது சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற விஷயங்கள் தானே தவிர அதெல்லாம் நம்ம வந்து டெலஸ்கோப்ல தான் பார்த்து இந்த மாதிரி மிகப்பெரிய டெலஸ்கோப் அனுப்பி தான் ரெக்கார்ட் பண்றாங்க. மற்றபடி நாம சின்ன டெலஸ்கோப்ல கூட பார்க்க முடியாது. பார்க்க முடியாது. பிளாக் ஹோல்லாம் பார்த்து தெரியாது இல்லை சார். சார் இது இப்போ இந்த பாக்டீரியா சொன்னீங்களே சார், கிராக்குலாம் அது வந்து எப்படின்னா பாக்டீரியா மாதிரி இல்ல இப்போ என்ன பண்றாங்க சார், பாக்டீரியா சப்ளிமிஸ்னு சில நான் எப்படி டைஜஸ்டிவ் ட்ராக்ட்ல நம்மளுக்கு குட் பாக்டீரியா பேட் பாக்டீரியா, அதே மாதிரி சில பாக்டீரியா லைவ் பாக்டீரியாவே ரப்பர் டயர் இல்ல சார், ரப்பர் டயரோட சிப்ஸ்ல சேர்த்து கான்கிரீட்குள்ள தள்ளிடுறாங்களாம். இந்த பாக்டீரியா ஸ்லோவா அந்த ரப்பரையோ இந்த உள்ளுக்கிற மாய்ஸ்சர் தானே, தண்ணி போடாதானே கிராக் வருது, தண்ணியெல்லாம் சாப்பிட்டு 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 அது கார்பன் இது கால்சியம் கார்பனேட்டை ரிலீஸ் பண்ணுமா, ரொம்ப மெதுவா ரிலீஸ் பண்ணிட்டே இருக்குமா. அப்போ கால்சியம் கார்பனேட் தானே வேணும் நம்மளுக்கு சிமெண்ட்டுக்கு பதிலாக, கால்சியம்ங்கிறது சிமெண்ட் தானே. அந்த கால்சியம் கார்பனேட் போயிட்டு அந்த கிராக் எல்லாம் மூட ஆரம்பிக்குது. இது ஆர்கானிக் சீலிங் ஆஃப் கிராக்ஸ் பை பாக்டீரியா, குட் பாக்டீரியா. இந்த பாக்டீரியா சப்ளிமிஸ், புரோட்டியஸ் 2 3 4 பாக்டீரியா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதையும் போட்டு வந்தாங்கன்னா அது காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் டயர் ரீசைக்ளிங் கூட உதவும். டயர் ரீசைக்ளிங் பண்ணலாம், நல்ல காஸ்ட்டும் நல்ல குறையும், ஆர்கானிக்கா இருக்கும். பயோடெக்னாலஜியில் வருது இதெல்லாம். பயோடெக்னாலஜி இஸ் பிரான்ச் ஆஃப் அவர் டெக்னாலஜி தானே. நல்லா சார், நிறைய விஷயம் கத்துட்டோம். ஏதோ உங்களால கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் பண்ணி. தேங்க்யூ. வாங்க கோபாலரத்னம் சார் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். சிறப்பான தகவல் சார். ஆக்சுவலா இந்த 2025 அப்படின்னு பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு நிச்சயமா முக்கியமான ஈவெண்ட் பத்தி தான் பேச போறீங்க சார் அப்படின்னு. ஸோ ஐ ப்ரெடிக்டட். முதல்ல இந்த விஷயங்கள் பேசும்போது ஆச்சரியமான விஷயங்கள் தான் எல்லாமே. நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஆச்சரியமான விஷயங்கள். முக்கியமா அதை பார்க்கும்போது இந்த மீட்டியோர் பத்தி பேசுனீங்க ஒரு இடத்துல. ஒரு 20 இயர்ஸ் பேக் வந்து இந்த ஸ்கைலாப் அப்படின்ற ஒரு மீட்டியோர் வந்து உலகத்தை வந்து தாக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணாங்க. ஸோ அது எர்த் ஆர்பிட்டல் பாயிண்ட்க்கு வந்த உடனே அது வந்து சாம்பல் ஆகி கடல்ல கலந்ததா இந்த நேரத்துல பரபரப்பா பேசப்பட்டது. சார் அது மீட்டியரா அல்லது நம்மளுடைய சேட்டலைட்டா சார்? எனக்கு தெரிய ஞாபகம். ஸ்கைலாப் வந்து ஸ்கைலாப் மெட்டீரியல் தானா? அது இதுதான் நினைக்கிறேன், சேட்டலைட் தானே. சேட்டலைட்டோட ஃபிராக்மெண்ட், ஐ திங்க் சேட்டலைட்டோட ஃபிராக்மெண்ட் அதனுடைய இருக்கலாம். ஸோ இந்த ஜீன் தெரப்பி பத்தி பேசணும் சார். ஜீன் தெரப்பி வந்து பெரிய அளவுக்கு நோய் மரபியல் நோய்களை வந்து குணப்படுத்துறதுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. நான் அண்மையில ஒரு காணொலி பார்த்தேன் டிவியில. ஒரு பேக் பேக்கர் குமார் அப்படின்ற ஒருத்தர் சைனா போயிருக்காரு. அங்க வந்து அந்த ஜூல வந்து இந்த மாதிரி ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஒரு அனிமல் காமிச்சாருங்க. அது என்னன்னா ஹெட் வந்து சிங்கம் மாதிரி இருக்கு, சிங்கம் பிடரி மாதிரி இருக்கு. பாடி வந்து டைகர் வரி வரியா இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஸோ போத் பாடி ஒரு டைப்ல இருக்கு, ஹெட் ஒரு டைப்ல இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து மாடிஃபை பண்ணி எல்லாம் தயாராகிட்டு இருக்கு. இப்ப நிறைய மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் ஜீன் தெரப்பியில. நோய் போக்குறது மட்டுமல்லாமல் பல்வேறு விதமான விஷயங்களை நம்ம எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி அக்ரிகல்ச்சர்ல, ஹார்டிகல்ச்சர்ல குறிப்பா நிறைய விஷயங்கள் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு எல்லாமே வந்துடுச்சுங்க. ஆல்மோஸ்ட் 80% ரீச்சு. ஸோ அது எல்லாமே வந்து இப்போ பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இருக்கும் அப்படின்றது தெரிய வருது. அடுத்து வந்து பிளாக் ஹோல் பத்தி சொன்னீங்க. அது பெரிய கான்செப்ட் சார். அது பிசிக்ஸ் ஃபுல்லா புரிஞ்சாதான் அதை பத்தி புரிய வரும். மித்ரா பத்தி சொன்னீங்க. இது வந்து அமேசான்ல கூடிய சீக்கிரத்துல நம்ம ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வந்து இறங்குற வாய்ப்பும் நிறைய இருக்கு. அந்த சேட்டலைட்டுடைய கால்குலேஷன் ரீசெண்டா இந்த இதார் பத்தி சொன்னீங்க. ப்ராப்ளி லாஸ்ட் இயர் ஆப்ரேஷன் சிந்தூர்லாம் வந்து அந்த அளவுக்கு துல்லியமா அவங்க செஞ்சதுக்கு இது போன்ற சேட்டலைட்ல தான் மச் ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்றது என்னுடைய கணிப்பு. சிறப்பா இருந்தது சார். 12 பாயிண்ட்டும் ரொம்ப நல்லா சிறப்பான தகவல்கள். நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். வேற யார் பேசுறீங்க? அடுத்தது யாரு? ஏதாச்சும் பேசுறீங்களா? பிரசன்னா. வணக்கம் சார். நீங்க டாப் 10 2025 போட்டதை பார்த்து 25 பர்சனாலிட்டிஸ் பத்தி பேசுவீங்க, இல்லைன்னா 25ல நடந்த டாப் 10 இன்சிடென்ட்ஸ் ஏதாவது சொல்லுவீங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா நீங்க இவ்வளோ ஃபியூச்சரிஸ்டிக்கா சொல்லுவீங்க அப்படின்றது எதிர்பார்க்கல. 12 பாயிண்ட்டுமே ரொம்ப அருமையா இருந்தது, யூஸ்ஃபுல்லா இருந்தது.
லதா மேம் சொன்ன மாதிரி அத கல்யாணிம்மா சொன்ன மாதிரி நீங்க வந்து ஒரு ஐ ஓப்பனர் குடுத்துட்டீங்க. இத நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி இன்னும் நெறைய இன்டெப்த்தா போறதுக்கு நாங்க மத்தவங்க பேசும்பொழுது எனக்கு இது தெரியுமே, ஏற்கனவே தெரியுமே அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கெத்தா தான் இருக்கும். அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம நீங்க எம்ஐஎம்ல கிரியேட் பண்ணிட்டீங்க இன்னைக்கு. ஸோ ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் டாபிக்ஸ். நல்ல வேளை நான் இன்னைக்கு மிஸ் பண்ணல. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் ஆல் தீஸ் இன்ஃபர்மேஷன்ஸ். தேங்க்யூ பிரசன்னா. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ சார். சொல்லுங்க கல்யாணி மேடம். ஒண்ணு மட்டும் சொல்லணும் சார். இப்போ அலுமையில அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அந்த பாக்டீரியாஸ் பத்தி, அந்த குட் பாக்டீரியா பேட் பாக்டீரியா, அது வந்து அந்த பாக்டீரியா தேவையில்லாதப்ப அது உள்ள டார்மன் ஸ்டேஜ்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தேன் நான். அது தூங்கிட்டு இருக்கும். அது கிராக் ஆகும்போது, கிராக் ஆச்சுன்னா அதுக்குள்ள தண்ணியோ அல்லது காத்தோ போகும்போது அது வந்து முழிச்சிட்டு அது உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கும். அப்பதான் அந்த கால்சைட் அந்த இது வந்து வெளியே வர ஆரம்பிச்சதுன்னா மறுபடியும் ஹீல் ஆயிரும். மறுபடியும் இட் கோஸ் டு தி டார்மன் ஸ்டேஜ். ஓகே. அது எப்பப்பெல்லாம் தேவையோ அப்பப்பெல்லாம் முடிச்சிட்டு நம்மளுக்கு வேலை யூஸ்ஃபுல் பாக்டீரியா கல்யாணி இல்ல, உள்ளே உட்காந்துட்டு பில்லியன் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இருக்கும். 200 இயர்ஸ்னா நம்ம செவரு அவ்வளவு நல்லா இருக்குமே. ஏன்னா நீங்க சொன்னப்ப நான் வந்து ஐ வாஸ் திங்கிங், ஏன்னா பாக்டீரியா வந்து அது மல்டிப்ளை ஆகி போயிட்டே இருக்குமே, எப்படிடா அது இது பண்றாங்க அப்படின்னு பார்த்தப்பதான் அதை வந்து டார்மன் ஸ்டேஜ்ல சாப்பிட்டுக்கும். அது அவ்வளவுதான். அது நம்ம கிராக் ஆச்சுன்னா காத்து உள்ள போகும், தண்ணி உள்ள போகும். அப்ப இட் வில் கெட், அதுக்கப்புறம் உட்காந்து எல்லாத்தையும் மறுபடியும் இந்த கிராக் எல்லாம் மூடிடும். அந்த கால்சைட் வச்சு மூடின உடனே then it again it goes to the dormant stage. சூப்பர். குட் இன்ஃபர்மேஷன். ராம்குமார் எதனா பேசுறீங்களா? யாருங்க சாரி? ராம்குமார். ஒண்ணு வந்து இப்ப நம்ம சொல்லுங்க. லாஸ்டா பேசின ஆறுமுகம் சார், இல்ல கோபால் ரத்னம் சார் பேசினாரு இல்லைங்களா, அந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பத்தி பேசினாரு. இப்பவும் வந்து நம்ம கோயில்கள்ல இருக்கிற அந்த யாழி அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த காலத்துல ட்ரை பண்ண ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கோட ரிசல்ட்ஸ் தான் நான் பாக்குறேன். நான் அந்த சிங்க முகம், உடம்பு வேற இதுல இருக்கும், அந்த மாதிரி எல்லாமே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ராம்குமார் எதனா பேசுறீங்களா? இல்லை. ராம்குமார் எல்லாம் முடிச்சுக்கலாமா? வெரி வெல்கம். தேங்க்யூ சார். மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஒரு செஷன் வைக்கணும் சார். சொல்லுங்க மேடம். இந்த மாதிரி ஒவ்வொரு செஷன் வைக்கணும் சார். அப்பப்போ வச்சிருவோம். 6 மாசத்துக்கு ஒரு தடவை